ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு சூர்யா மேக்ஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா குவாட்ரிலேட்டரல்ஸ். குவாட்ரி அப்படின்னா 4 sides அப்படின்றது தான் மீனிங். குவாடினா 4. குவாட்ரிலேட்டரல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 4 side பாலிகன். நம்ம ஏற்கனவே ட்ரையாங்கிள்ஸ் பார்த்தோம். ட்ரையாங்கிள் அப்படின்னா 3 side பாலிகன்னு பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குவாட்ரிலேட்டரல்ஸ். இந்த குவாட்ரிலேட்டரல்ஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலாக எத்தனை சைட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 4 sides இருக்குது. இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஜென்ரலாக இதனுடைய ஒரு ஷேப் பார்த்தீங்கன்னா எப்படி வேணாலும் இருக்கும். இது போல் ஒரு ஷேப் அசியூம் பண்ணிக்குவோம் நம்ம. இதில் பாருங்கள் எவ்வளோ சைஸ் இருக்குன்னு பாருங்கள். 1 2 3 4 சைஸ் இருக்குது. ABCD அப்படின்னு நம்ம நேம் கொடுப்போம். இந்த குவாட்ரிலேட்டரல்ஸில் இந்த டோட்டல் இன்டீரியர் ஆங்கிள் இருக்கு இல்லைங்களா, இது எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிளாக இருந்தால் 180 டிகிரி இருக்கும். குவாட்ரிலேட்டரலாக இருந்தால் 360 டிகிரி நமக்கு வரும். இது எப்படி நம்ம 360 டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னா இதுக்கு 2 மெத்தட் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் மெத்தடை நான் ஒன்று சொல்கிறேன், இன்னொன்று மேத்தமெட்டிக்கல் மெத்தடை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது ரெண்டுமே நான் சொல்கிறேன். நார்மலாக இதை ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. பாருங்கள், ஃபார்முலா பாருங்கள். n-2 × 180 டிகிரி அப்படிங்கிறது என்னுடைய ஃபார்முலா. n அப்படிங்கிறது இங்கே நம்பர் ஆஃப் சைட்ஸு. நம்பர் ஆஃப் சைட்ஸ் இங்கே எவ்வளோ இருக்குது பாருங்கள். ஒரு குவாட்ரிலேட்டரலில் நம்பர் ஆஃப் சைட்ஸு 4 சைட்ஸ். இப்போ 4 - 2 × 180 டிகிரி அப்படி பார்க்கும்போது எவ்வளோ வரும் பாருங்கள். 2 × 180 = 360 டிகிரி. இது பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்கலாக நம்ம கால்குலேட் பண்ணுற ஒரு மெத்தடு. சரி, ப்ராக்டிக்கலாக எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு பாருங்கள். ஜஸ்ட் நீங்கள் ஒரு டயகனல் ஒன்று ட்ரா பண்ணுங்கள். இப்போ டயகனல் ஒன்று நீங்கள் ட்ரா பண்ணதுக்கு பிறகு இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். 2 ட்ரையாங்கிளாக சேஞ்ச் ஆயிடுச்சு. ட்ரையாங்கிள் ABC ஒரு ட்ரையாங்கிள் ADC இன்னொரு ட்ரையாங்கிள். நம்ம ஏற்கனவே நமக்கு தெரியும் ஒரு ட்ரையாங்கிளாக இருந்தால் அதோட இன்டீரியர் ஆங்கிள் எவ்வளோ இருக்குன்னு சொன்னாங்க, 180 டிகிரிஸ். அப்போ இது ஒரு ட்ரையாங்கிளுக்கு 180 டிகிரி. அப்போ 2 ட்ரையாங்கிளுக்கு எவ்வளோ வரும், 360 டிகிரி. இது ப்ராக்டிக்கலாக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுற மெத்தடு. ஓகேங்களா? அப்போ ஒரு குவாட்ரிலேட்டரலுடைய இன்டீரியர் ஆங்கிள் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 360 டிகிரி இருக்கும். நீங்கள் ஃபார்முலா பேஸ் பண்ணி போனீங்கனாலும் உங்களுக்கு 360 டிகிரி தான் வரும். ஃபார்முலா என்ன பாருங்கள், n-2 × 180 டிகிரி. இங்கே n அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் சைட்ஸு. நம்பர் ஆஃப் சைட்ஸ் பார்த்தீங்கன்னா குவாட்ரிலேட்டரலுக்கு 4. இதே நீங்கள் ட்ரையாங்கிளாக இருந்தால் இந்த n இருக்கிற இடத்துல நீங்கள் 3 அப்ளை பண்ணி பாருங்கள். 3 - 2 போட்டிங்கன்னா 1 வரும். அந்த 1 × 180 போட்டிங்கன்னா 180 டிகிரி வரும். சப்போஸ் குவாட்ரிலேட்டரலுக்கு அடுத்த ஷேப் என்னென்னு பாருங்கள், பென்டகன் வரும். பென்டகன் அப்படிங்கிறது 5 side பாலிகன். பென்டகனுக்கு பார்த்தீங்கன்னா 5 சைட்ஸ் இருக்கிறதுனால இங்கே நம்பர் ஆஃப் சைட்ஸ் வந்து 5. அப்போ 5 - 2 போட்டிங்கன்னா எவ்வளோ வரும் பாருங்கள், 3 × 180 540 டிகிரி வருது. கரெக்டுங்களா? 3 × 180 போட்டிங்கன்னா உங்களுக்கு 540 டிகிரி. இதே 6 side போட்டிங்கன்னா உங்களுக்கு 720 டிகிரி. இப்படி நீங்கள் எவ்வளோ சைஸ் வேணாலும் நீங்கள் பென்டகன் போடலாம், ஹெக்ஸகன் போடலாம், ஹெப்டகன் போடலாம், ஆக்டகன் போடலாம், நானகன் போடலாம். நீங்கள் என்ன அகன் வேணாலும் போட்டுக்கலாம். நீங்கள் எது போட்டிங்கனாலும் அந்த நம்பர் ஆஃப் சைஸை ஜஸ்ட்டு நீங்கள் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைரெக்டாக ஆன்சர் வந்து கிடச்சிடும். சரிங்களா? இப்போ நம்ம இன்னொரு பாயிண்ட் சொன்னோம். இதுதான் குவாட்ரிலேட்டரலுடைய பேசிக் ப்ராப்பர்ட்டி. இப்போ இதில் இன்னொரு பாயிண்ட் சொன்னோம், குவாட்ரிலேட்டரலில் டயகனல் அப்படின்னு சொல்லி நம்ம ஒன்று ட்ரா பண்ணோம். அப்போ இந்த டயகனல்னால் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ரெண்டாவது இந்த டயகனல் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு குவாட்ரிலேட்டரலில், அதாவது ஒரு பாலிகனில் ஆல்டர்னேட் வெர்டெக்ஸை கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு லைன் செக்மெண்ட்டுக்கு பேர் தான் டயகனல் அப்படிம்போம். ஆல்டர்னேட் வெர்டெக்ஸ், ஒரு வெர்டெக்ஸ் விட்டுட்டு இன்னொரு வெர்டெக்ஸை கனெக்ட் பண்ணணும். இங்கே பாருங்கள், ABCD இஸ் அ குவாட்ரிலேட்டரல். இதில் ஏக்கு அடுத்த வெர்டெக்ஸ் எதுன்னு பாருங்கள், B. இந்த பியை ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் போனீங்கன்னா C. அப்போ பியிலேருந்து டைரெக்டாக சியை நீங்கள் கனெக்ட் பண்ணலாம். நீங்கள் எந்த பக்கம் போனீங்கனாலும் ஒரு வெர்டெக்ஸை ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிருக்கணும். நீங்கள் ஏலேருந்து பியை ஸ்கிப் பண்ணிங்கன்னா C கிடைக்கும். இதுதான் ஆல்டர்னேட் வெர்டெக்ஸ். சப்போஸ் நீங்கள் இந்த டைரெக்ஷனில் ட்ராவல் பண்ணிங்கன்னா ஏலேருந்து டியை ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு C இருக்கும். அப்போ இது ஒரு டயகனல். AC இஸ் அ டயகனல். அப்போ ஒரு குவாட்ரிலேட்டரலுக்கு எத்தனை டயகனல் நம்ம போட முடியும்னா 2 டயகனல் போடலாம். வேறு எப்படி போடலான்னு பாருங்கள். D and B இதை ரெண்டையும் நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னொரு டயகனல் கிடைக்கும். எப்படி போட்டீங்க பாருங்கள். இதுலேயும் பாருங்கள், பியிலேருந்து நம்ம ஏவை ஸ்கிப் பண்ணிவிட்டு டியை நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம், ஆல்டர்னேட் வெர்டெக்ஸ். அதே போல் இந்த பியிலேருந்து இந்த பக்கம் சியை ஸ்கிப் பண்ணோம்னா நமக்கு டியோட கனெக்ட் ஆனாலும் ஆல்ரெடி 2 பக்கமும் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்.
ட்ரையாங்கிளுக்கு பாருங்கள், நீங்கள் டயகனல் போட முடியுமான்னு பார்த்தா ட்ரையாங்கிளுக்கு டயகனல் நம்மளால் போட முடியாது. ரீசன் பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரையாங்கிளில் ஆல்டர்னேட் சைடு போனீங்கன்னா அது சைடாக தான் வந்து உட்காரும். அதில் டயகனலே நீங்கள் ஃபார்ம் பண்ண முடியாது. ஓகேங்களா? இப்படி தாங்க நம்ம டயகனல் வந்து ஒரு குவாட்ரிலேட்டரலுக்கு நம்ம ஃபார்ம் பண்ணணும். சரி, நெக்ஸ்ட்டு பாருங்கள், கான்கேவ் அண்டு கான்வெக்ஸ் பாலிகன் சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த பாயிண்ட் எப்படி வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஒரு கான்கேவ் அண்ட் கான்வெக்ஸ் பாலிகன். இப்போ கான்வெக்ஸ் பாலிகன், இப்போ நம்ம ஏற்கனவே போட்ட இந்த டயக்ராமே நம்ம எடுத்துக்குவோம். ABCD இப்படி இருக்காம அசியூம் பண்ணிங்க. இன்னொரு டயக்ராம் நீங்கள் இப்படி கொடுங்க. சப்போஸ் ABCD அண்ட் E இது ஒரு 5 சைட் பாலிகன். இங்கே நான் ஒரு 4 சைட் பாலிகன் கொடுத்துருக்கேன். இப்போ இதுக்கும் டயகனல் ரெண்டுக்கும் நம்ம டயகனல் போடுவோம். டயகனல்னால் என்னென்னு சொன்னோம், ஆல்டர்னேட் வெர்டெக்ஸை கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு லைன் செக்மெண்ட்டுக்கு பேர் தான் டயகனல்னு சொன்னோம். நீங்கள் ஜாயின் பண்ணி பாருங்கள். இங்கே ஏலேருந்து நம்ம சிக்கு ஒரு டயகனல் போடலாம்ல, டியிலேருந்து பிக்கு ஒரு டயகனல் நம்ம போடலாம்ல. அப்போ 2 டயகனல் ஆயிடுச்சிங்களா? ரைட். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த டயக்ராம் எடுத்துங்க. ABCDE அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இட் இஸ் ஏ பென்டகன். பாருங்கள், 5 சைட் பாலிகன். இந்த பாலிகனுக்கு நீங்கள் டயகனல் நீங்கள் ட்ரா பண்ணினா எப்படி பண்ணலாம்? ஏலேருந்து இயை ஸ்கிப் பண்ணிவிட்டு டிக்கு ஒரு டயகனல் போடலாம்ல. சரிங்களா? நான் ஒரு கலரில் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. எல்லாமே ப்ளூ கலரில் இருந்ததுன்னா உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். சரிங்களா? பாருங்கள், இது ஒரு டயகனல்ல. அதே போல் பியிலேருந்து சியை ஸ்கிப் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு இது ஒரு டயகனல்ல. அதுக்கடுத்து பாருங்கள், இலேருந்து டியை ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம இப்படியும் ஒரு டயகனலாக நம்மளால் ஃபார்ம் பண்ண முடியும். கரெக்டுங்களா? பாருங்கள், இக்கு அடுத்து டியை விட்டுட்டு நம்ம சியை கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதே போல் ஏலேருந்து டியை விட்டு நம்ம மறுபடியும் சிக்கு ஒரு டயகனல் போடலாம். அதே பியிலேருந்து டேரெக்டாக இக்கு ஒரு டயகனல் போடலாம். ஸோ நிறைய டயகனல் நம்மளால் ஃபார்ம் பண்ண முடியும் ஒரு பென்டகனுக்கு. இப்போ இந்த ரெண்டையுமே நீங்கள் கொஞ்சம் கம்பேர் பண்ணி பாருங்கள். 2 டிராயிங் நீங்கள் கொஞ்சம் கம்பேர் பண்ணி பாருங்கள். இதில் இந்த 2 டயக்ராம் பார்த்தீங்கன்னா இந்த டயக்ராமினுடைய இன்டீரியரில் ஃபாலோ ஆகிருக்கு. இந்த 2 டயக்ராமும் இந்த குவாட்ரிலேட்டரனுடைய இன்டீரியரில் ஃபாலோ ஆகிருக்கு. பட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டயக்ராம் பார்த்தீங்கன்னா அந்த பென்டகனுடைய அந்த ஃபிகர்னுடைய அவுட் சைடில் ஃபாலோ ஆகுது. அதாவது எக்ஸ்டீரியரில் ஃபாலோ ஆகிருக்கு. அது என்ன இன்டீரியர், அது என்ன எக்ஸ்டீரியர் அப்படின்னா எந்த ஒரு க்ளோஸ் கர்வ் பாருங்கள். ABCD இஸ் த க்ளோஸ் கர்வ். ஏன்னா க்ளோஸ் கர்வாக இருந்தாலும் அது ஒரு பாலிகனாக இருக்க முடியும். அப்போ தான் ஒரு குவாட்ரிலேட்டரல் ஃபார்ம் ஆகும் நமக்கு. அப்போ இந்த க்ளோஸ் கர்வுக்குள்ளே நமக்கு டயக்ராமுக்கு உள்ள இன்டீரியர் அந்த டிராயிங்க்கு அந்த டயக்ராமுக்கு உள்ளேயே ஃபாலோ ஆனது அப்படின்னா அதை நம்ம இன்டீரியர் அப்படின்னு சொல்லுவோம். டிராயிங்க்கு வெளியில் இருக்கிற எல்லாமே எக்ஸ்டீரியர்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். சரிங்களா? இன்டீரியர்னால் உள்ளே இருக்கிறது எல்லாம் இன்டீரியர், வெளியே இருக்கிறது எல்லாமே எக்ஸ்டீரியர். இப்போ ஒரே ஒரு டயகனல் மட்டும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டீரியரில் போய் ஃபாலோ ஆயிடுச்சு. அப்போ உங்களுக்கு டயகனல் இன்டீரியர் உள்ளே இருந்தது அப்படின்னா அதை நம்ம எப்படி சொல்லலாங்க, கான்வெக்ஸ் பாலிகன்னும். டயகனல் நம்மளோட ஃபிகருக்கு வெளியில் போயிடுச்சுன்னா, நம்மளோட பாலிகனுக்கு வெளியில் போயிடுச்சு அப்படின்னா அதை நம்ம கான்கேவ் பாலிகன்னும் நம்மளால் சொல்லலாம். சரிங்களா? நம்மளால் சொல்ல முடியாது போல். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். அப்போ நம்ம இந்த 3 பாயிண்ட் நம்ம முடிச்சிட்டோம். குவாட்ரிலேட்டரல்னால் என்னென்னு பார்த்துட்டோம், டயகனல்னால் என்னென்னு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு கான்கேவ் அண்ட் கான்வெக்ஸ் பாலிகன்னா என்னென்னு நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு ரெகுலர் அண்ட் இர்ரெகுலர் பாலிகன்னு சொல்லியிருக்கிறோம். அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், ரெகுலர் அண்டு இர்ரெகுலர் பாலிகனை பற்றி நம்ம இங்கே பார்க்கலாம். ரெகுலர் அண்டு இர்ரெகுலர் பாலிகன்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ இங்கே 3 டயக்ராம் நான் கொடுத்துருக்குறேன். ஒன்று பார்த்தீங்கன்னா ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள்னு சொல்லியிருக்கோம், இன்னொன்று ஸ்கொயர்னு சொல்லியிருக்கோம், த தேர்ட் ஒன் இஸ் ரெக்டாங்கிள்னு சொல்லியிருக்கோம். சரி, இதை கவனிங்க, இதை நல்லா வாட்ச் பண்ணுங்கள். ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளை பற்றி பொறுத்த வரைக்கும் நமக்கு எல்லா கண்டிஷனுமே தெளிவாக தெரியும். ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் அண்ட் ஆல் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். இது நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். கரெக்டாக ஏற்கனவே நம்ம லாஸ்ட்டு ட்ரையாங்கிள்ஸ் டாப்பிக்லேயே சொல்லியிருக்கிறோம். ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளில் ஆல் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல், ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். அதே போல் ஸ்கொயரில் பாருங்கள், இந்த ஆங்கிள் எவ்வளோ இருக்கும் பாருங்கள். ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளில் 60 60 60ன்னு வரப்போகுது. ஓகேங்களா? இதே நீங்கள் ஸ்கொயர் எடுத்துட்டிங்கன்னா எல்லா ஆங்கிள்ஸும் பார்த்தீங்கன்னா 90 டிகிரி தான். எல்லாம் ஒவ்வொரு சைடுமே வந்து பெர்பெண்டிகுலர் சைடாக தான் இருக்கும். நமக்கு எல்லா ஆங்கிளுமே 90 டிகிரியில் தான் இருக்கும். ஸோ 90 90 90 90 தான் இருக்கும் போது
அதே போல் ஸ்கொயரை பொறுத்த வரைக்கும் ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். இந்த ரெண்டு ஃபிகரையும் நீங்கள் எடுத்துங்க, ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல், ஆல் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். கரெக்டுங்களா? இது ஒரு ஒரு ட்ரையாங்கிள், சரிங்களா? 3 சைட் பாலிகன். இது ஒரு 4 சைட் பாலிகன். இதில் ஆல் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல், ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். இந்த 4 சைட் பாலிகன் நீங்கள் எடுத்தீங்கன்னா ஆல் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல், அதே போல் ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். கரெக்டுங்களா? இது போல் சைடு அண்ட் ஆங்கிள் எல்லாமே ஈக்குவலாக இருந்தால் அது போல் இருக்கிற பாலிகனை நம்ம என்னன்னு சொல்லலாங்க? ரெகுலர் பாலிகன் சொல்லலாம். என்னன்னு சொல்லலாம்? ரெகுலர் பாலிகன் சொல்லலாம். இட் இஸ் ஈக்குஆங்குலர், ஈக்குலேட்ரல். லாஸ்ட் வீடியோலேயே நம்ம சொல்லியிருக்கோம், ஈக்குஆங்குலர் அண்ட் ஈக்குலேட்ரலாக இருந்தால் அதை நம்ம எப்படி சொல்லலாங்க? ரெகுலர் பாலிகன் நம்மளால் சொல்லலாம். நம்ம சொல்ல முடியாது. பட் இந்த லாஸ்ட் ஃபிகரை கவனிங்க, இந்த தேர்டு ஃபிகர், இட் இஸ் எ ரெக்டாங்கிள். ரெக்டாங்கிளில் ஆல் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல், எல்லாமே 90 டிகிரி தான். பட் சைடு பாருங்கள், உங்களுக்கு ஸ்கொயர் போலையோ ஈக்குவல் ட்ரையாங்கிள் போலையோ ரெக்டாங்கிளில் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் எல்லாமே ஈக்குவலாக வராது, சைடு எல்லாமே ஈக்குவலாக இருக்காது. ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். இந்த ரெண்டு சைடும் ஈக்குவல், இந்த ரெண்டு சைடும் ஈக்குவல். அப்போ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெகுலர் பாலிகனில் வராது. அப்போ இது என்ன பாலிகன்? இது இர்ரெகுலர் பாலிகன். இது என்ன பாலிகன்? இர்ரெகுலர் பாலிகன். அப்போ ரெக்டாங்கிள் இர்ரெகுலர் பாலிகன்ங்கிறது ஸ்கொயர் அண்ட் ஈக்குவல் ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் ரெகுலர் பாலிகன். இதில் ஹெக்ஸாகன் இருக்குது. ஹெக்ஸாகன்லேயும் நீங்கள் வந்து ரெகுலர் பாலிகனாக கொண்டாட முடியும். எல்லா ஆங்கிள்ஸும் ஈக்குவலாக கொடுத்து எல்லா சைடையும் ஈக்குவலாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது ரெகுலர் பாலிகனாக நமக்கு மாறிடும். ஓகேங்களா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம போகலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ கவனிங்க, இந்த ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி ஆஃப் குவாட்ரிலேட்டரல் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், இது குவாட்ரிலேட்டரல் அப்படிங்கிறது ஒரு 4 சைட் பாலிகன் நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம். இந்த 4 சைட் பாலிகனுடைய இன்டீரியர் ஆங்கிள் எவ்வளோ வரும்னு சொல்லியிருந்தோம். ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டியில் இன்டீரியர் ஆங்கிள் எவ்வளோ வரும்னு சொல்லியிருந்தோம். நம்ம அதுக்கு ஒரு ஃபார்முலா சொல்லியிருந்தோம். என்ன ஃபார்முலா? n-2 இன்ட்டு 180 டிகிரி இப்படி சொல்லியிருந்தோம் இல்லைங்களா? இங்கே n அப்படிங்கிறது நம்ம என்னென்னு சொன்னோம்? நம்பர் ஆஃப் சைட்ஸு. நம்பர் ஆஃப் சைட்ஸ் எவ்வளோ வருது பாருங்கள்? 4. இப்போ 4 - 2 இன்ட்டு 180 இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு 180 டிகிரி. கரெக்டுங்களா? இஸ் ஈக்குவல் டு 360 டிகிரி வரப்போகுது. நமக்கு டோட்டலாக 360 டிகிரி. அப்போ உள்ளே இருக்கிற எல்லா ஆங்கிளும் எப்படி ட்ரையாங்கிளில் உள்ளே இருக்கிற இன்டீரியர் ஆங்கிள்லாம் ஆட் பண்ணால் 180 டிகிரி வருமோ, அதே போல் இந்த குவாட்ரிலேட்டரில் உள்ளே இருக்கிற ஆங்கிள் எல்லாத்தையுமே ஆட் பண்ணால் நமக்கு எவ்வளோ வரணுங்க? 360 டிகிரி வரணும். அப்போ நம்ம எப்படி போடலாம் பாருங்கள்? x + 110 + 100 + 90 எல்லாமே டிகிரி போட்டுங்க இஸ் ஈக்குவல் டு 360 டிகிரி. ரைட்டுங்களா? அப்போ x ப்ளஸ் இதெல்லாம் ஆட் பண்ணுங்க. 110 + 90 200 200 + 100னா 300 300 இஸ் ஈக்குவல் டு 360 டிகிரி. அப்போ x இஸ் ஈக்குவல் டு 360 - 300 இஸ் ஈக்குவல் டு 60 டிகிரி. x ஈக்குவல் டு அப்போ 60 டிகிரி. அதே ட்ரையாங்கிளில் நீங்கள் என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணீங்கள அதே சேம் ப்ரொசீஜரை இங்கே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இது வந்து உங்களோட எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் இப்படி ஒர்க் அவுட் பண்ணலாம். இதை பட் ஷார்ட்டாக போடணும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் இதை ஆட் பண்ணுங்கள். 110 இருக்குது, இதை ஆட் பண்ணிங்கன்னா 210 210 + 90னா 300 300 போயிடுச்சுன்னா மீதி எவ்வளோ இருக்கும் பாருங்கள்? 60 டிகிரி. x ஈக்குவல் டு 60 டிகிரின்னு சொல்லிட்டு நீங்கள் டைரெக்டாகவே நீங்கள் அப்ளை பண்ண முடியும். சரிங்களா? ஓகே, இன்னொரு சம் ஒன்று பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நம்ம இங்கே ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்குறோம். இந்த கொஸ்டினை எப்படி சால்வ் பண்ணலான்னு பாருங்கள். இப்போ இங்கே ஒரு குவாட்ரிலேட்டரல் கொடுத்துருக்குறேன். இதனுடைய இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ரெண்டுமே கேட்டிருக்காங்க. எக்ஸ்டீரியர் ஆங்கிள் மட்டும் கேட்டிருக்காங்க. இதில் இன்டீரியர் ஆங்கிள் நம்ம ஒரே ஒரு இன்டீரியர் ஆங்கிள் மட்டும் நம்ம காலியாக இருக்குது. இதையும் நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். எப்படி நம்ம இதை சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஒரு குவாட்ரிலேட்டரலுடைய இன்டீரியர் ஆங்கிள் 360 டிகிரி அப்படிங்கிறது நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கிறோம். அதே போல் ஒரு குவாட்ரிலேட்டரலுடைய எக்ஸ்டீரியர் ஆங்கிள் எவ்வளோ வந்திருக்கும்? 360. ஏன் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம், எனி டைப் ஆஃப் பாலிகன் எக்ஸ்டீரியர் த சம் ஆஃப் எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆர் 360 டிகிரின்னு சொல்லியிருக்கோம். எனி டைப் ஆஃப் பாலிகன், அது ட்ரையாங்கிளாக இருக்கலாம், இல்லை குவாட்ரிலேட்டரலாக இருக்கலாம், இல்லை பென்டாகனாக இருக்கலாம், ஹெக்ஸாகனா, என்ன டைப் ஆஃப் பாலிகனாக வேணாலும் இருக்கட்டும், அதோட நம்பர் ஆஃப் சைடு எவ்வளோ வேணாலும் இருக்கட்டும், பட் அதனோட சம் ஆஃப் த ஆங்கிள்ஸ் எவ்வளோ தான் வரணுங்க? டோட்டலாக 360 டிகிரி தான் வரணும். எது எக்ஸ்டீரியர் ஆங்கிளில் 360 டிகிரி தான் வரணும். சரிங்களா? இப்போ நமக்கு இங்கே 120 டிகிரி அப்படின்னா, அப்போ இங்கே பாருங்கள், இந்த x + y + z + w
இந்த 4 வேல்யூ ஆட் பண்ணால் நமக்கு எவ்வளோ வரணுங்க 360 டிகிரி தான் வரணும் ரைட். இப்போ எடுத்துங்க இது 120 டிகிரி. அப்போ வாட் இஸ் எக்ஸ்? இது லீனியர் பேர் ஆங்கிள். லீனியர் பேர் ஆங்கிள் அப்ளை பண்ணிங்கன்னா இது 120னா இது எவ்வளோ இருக்கும்? எக்ஸ் ஈக்குவல் டு 60 டிகிரி. ஸோ ஒன்று கிளியர் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு பாருங்கள் இது 80 டிகிரி. அப்போ இது லீனியர் பேர் அப்ளை பண்ணினா இது எவ்வளோ வரும் பாருங்கள் 100 டிகிரிஸ். நெக்ஸ்ட் இது பாருங்கள் இது 60னா இசட் எவ்வளோ வரும் பாருங்கள் 120 டிகிரி. கரெக்டுங்களா? இப்போ இது எல்லாமே ஆட் பண்ணுங்கள். இது எல்லாமே ஆட் பண்ணதுக்கு போக 360 டோட்டலாக 360லேருந்து இந்த டோட்டல் ஆங்கிளையும் நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா பேலன்ஸ் இருக்கிறது தான் நமக்கு டபிள்யூவோட வேல்யூ வந்திருக்கும். கரெக்டுங்களா? இப்போ பாருங்கள் இது 60 ப்ளஸ் 100 எவ்வளோ பாருங்கள் 160 180 280 போயிடுச்சு. 280 போயிட்டா நமக்கு டபிள்யூ எவ்வளோ வரும் பாருங்கள் 80 டிகிரி வருது. எவ்வளோ வருது பாருங்கள் 80 டிகிரி. டபிள்யூ ஈக்குவல் டு 80 டிகிரி. கரெக்டுங்களா? சப்போஸ் உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்கள் இன்டீரியர் ஆங்கிள் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணியும் இந்த டபிள்யூவை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். எப்படி பண்ணலான்னு பாருங்கள். இது 120 ப்ளஸ் 80 இது 200 ப்ளஸ் 60 260 போயிட்டா இதே நமக்கு எவ்வளோ வரும் பாருங்கள் 100 டிகிரி வரும். ஏன்னா டோட்டல் ஆங்கிள் சம் ஆஃப் த ஆங்கிள்ஸ் எவ்வளோ 360 டிகிரி. இன்டீரியர் ஆங்கிள் குவாட்ரிலேட்டரனுடைய இன்டீரியர் ஆங்கிள் 360. இது 120 ப்ளஸ் 80னா 200 260 பேலன்ஸ் 100. 360க்கு பேலன்ஸ் 100 இங்கே வந்துடும். இது ரெண்டு லீனியர் பேர். அப்போ இது 100னா இது 80. ஸோ நீங்கள் இன்டீரியர் ஆங்கிள் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணி நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணியும் நம்ம இந்த கொஸ்டினுக்கு ஆன்சரை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகேங்களா? நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பாருங்கள் இன்னொரு கொஸ்டின் கொடுத்துருக்கேன். இந்த கொஸ்டின் நீங்கள் பாருங்கள். இது ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இப்போ இந்த கொஸ்டின் நம்ம எப்படி சால்வ் பண்ணலான்னு பாருங்கள். இது குவாட்ரிலேட்டரல் 1 2 3 4 சைட் பாலிகன். அதனால் குவாட்ரிலேட்டரல். அதனால் எக்ஸ்டீரியர் ஆங்கிள் இன்டீரியர் ஆங்கிள் 360 தான். எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ஃபார் எனி பாலிகன் 360. அது குவாட்ரிலேட்டரல் ஆகலாம், எது வேணாலும் இருக்கலாம். ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம். அப்போ எல்லா ஆங்கிளையும் ஆட் பண்ணுங்கள். டோட்டலாக 360 வருதுன்னு பாருங்கள். அப்போ எப்படி ஆட் பண்ணுவீங்க 100 110 ப்ளஸ் 50 ப்ளஸ் 90 110 ப்ளஸ் 50 ப்ளஸ் 90 ப்ளஸ் எக்ஸ் எல்லா ஆங்கிளையும் ஆட் பண்ணால் நமக்கு எவ்வளோ வரணுங்க 360 டிகிரி வரணும். சரிங்களா? இப்போ இதெல்லாமே ஆட் பண்ணுங்கள். 110 ப்ளஸ் 90 200 250 ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 360. therefore எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 360. இந்த 250 அந்த பக்கம் வந்தால் எங்கே வந்துருக்கு மைனஸ் 250 அப்படின்ற மாதிரி வரும். the answer is 110 டிகிரி. எக்ஸ் ஈக்குவல் டு 110 டிகிரி. ரைட்டுங்களா? இவ்வளோ தாங்க. குவாட்ரிலேட்டரில் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் கொஸ்டின் எல்லாமே. ஒன்று இன்டீரியர் ஆங்கிளை யூஸ் பண்ணுவீங்க, இல்லைனா எக்ஸ்டீரியர் ஆங்கிளை யூஸ் பண்ணுவோம். எந்த ஆங்கிளை யூஸ் பண்ணாலும் நம்ம 360 தான் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஓகே, நம்ம அடுத்து நெக்ஸ்ட்டு இப்போ எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ப்ராப்பர்ட்டி நம்ம இந்த கொஸ்டின்லேயே நம்ம சேர்த்து பார்த்துருக்குறோம். அதனால் அடுத்து டைப்ஸ் ஆஃப் குவாட்ரிலேட்டரல் நம்ம போகலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் நம்ம டைப்ஸ் ஆஃப் குவாட்ரிலேட்டரல்ஸ் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ டைப்ஸ் ஆஃப் குவாட்ரிலேட்டரல் வரும்போது ஃபஸ்ட்டு வரக்கூடிய பார்த்தீங்கன்னா ட்ரெபீசியம், the next one is kite, third one is parallelogram. இந்த parallelogram பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் parallelogram இருக்குது. அதில் ராம்பஸ் இருக்குது, ஸ்கொயர் இருக்குது, ரெக்டாங்கிள் இருக்குது. அதெல்லாம் நம்ம parallelogram வரும்போது அப்போ நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ நம்ம ட்ரெபீசியம் பற்றி ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். இந்த ட்ரெபீசியம் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்கள் ஒரு ட்ராயிங் நான் கொடுக்குறேன் ட்ரெபீசியம் பற்றி. இந்த ட்ரெபீசியமில் ஏதாவது ஒரு பேர் ஆஃப் ஆப்போசிட் சைட் பார்த்தீங்கன்னா பேரலாக இருக்கும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இந்த மாதிரி ஒரு ஏரோ ஹெட்டு கொடுத்தேன் அப்படின்னா, ஏரோ மார்க் பண்ணணும் அப்படின்னா அது வந்து பேரலல் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். ஒரு சின்ன கோடு போட்டோம்னா அது ஈக்குவல்னு சொல்லியிருக்கோம். கரெக்டுங்களா? ரைட். இப்போ இந்த ரெண்டு சைடும் பேரலல், இந்த ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா நான் பேரலல் சைட்ஸ். ஒரு ஆப்போசிட் சைட் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஆப்போசிட் சைட்ஸ் பார்த்தீங்கன்னா பேரலாக இருக்கும். இன்னும் ரெண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் பேரலாக இருக்கும். சரிங்களா? ஓகே. இந்த பேரலல் அப்படிங்கிறது நமக்கு இப்படி கூட இருக்கலாம், எப்படி வேணாலும் நமக்கு வந்திருக்கலாம். பாருங்கள், இது ரெண்டும் பேரலாக இருக்கலாம். இது வந்து இந்த ரெண்டுமே வந்து ஒன்றுக்கு ஒன்று பேரலாக இருக்காது. சரிங்களா? இப்படி கிராஸாக கூட நீங்கள் கொடுத்துருக்கலாம். அதையும் நம்ம ட்ரெபீசியமில் எடுத்துக்கலாம், தப்பு கிடையாதுங்க. இங்கே பாருங்கள், இப்படி கூட இருக்கலாம். இந்த ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா பேரலல், இந்த ரெண்டு சைடும் நான் பேரலல் சைட்ஸ். சப்போஸ் ஏபிசிடி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஏபிசிடி அப்படிங்கிறது ஒரு ட்ரெபீசியம்னு சொல்லியிருக்கிறேன்னு வச்சுங்களேன். இப்போ நம்ம ஏற்கனவே பேரலல் அண்ட் டிரான்ஸ்வர்சல் லைன் கான்செப்ட் நம்ம படிச்சிருக்கிறோம்.
அப்படி படிச்சிருக்கும்போது நம்ம ஒரு பாயிண்ட்டை நம்ம படிச்சிருக்கிறோம். இது ரெண்டுமே parallel லைன். சப்போஸ் ஏசி இஸ் த டிரான்ஸ்வர்சல் அப்படின்னா இந்த ரெண்டு ஆங்கிளும் எப்படி இருக்குங்க? இந்த ரெண்டு ஆங்கிளும் கோஇன்டீரியர் ஆங்கிள்ஸ். கோஇன்டீரியர் ஆங்கிள்ஸ் எப்படி இருக்கும்? சப்ளிமெண்ட்ரி. குட். கோஇன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆர் சப்ளிமெண்ட்ரி. அப்போ ஆங்கிள் ஏ ப்ளஸ் மெஷர் ஆஃப் ஆங்கிள் ஏ ப்ளஸ் மெஷர் ஆஃப் ஆங்கிள் சி ஈக்குவல் டு 180 டிகிரி. கரெக்டுங்களா? ஏன்னா ரெண்டு ஆங்கிளும் சப்ளிமெண்ட்ரி. பாருங்க, ஏபி இஸ் பேரலல் டு சிடி. ஏபி பேரலல் டு சிடியாக இருக்கும்போது ஏசி இஸ் த டிரான்ஸ்வர்சல். ஏசி டிரான்ஸ்வர்சலாக இருக்கும்போது மெஷர் ஆஃப் ஆங்கிள் ஏ ப்ளஸ் மெஷர் ஆஃப் ஆங்கிள் சி இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. ஏன்னா சப்ளிமெண்ட்ரியாக தான் இருக்கும். நம்ம பேரலல் அண்ட் டிரான்ஸ்வர்சல் லைன் கான்செப்ட்லேயே நம்ம ரொம்ப கிளியராக படிச்சிருக்கிறோம். அப்போ ஒரு குவாடிலேட்டரல் ட்ரப்பீசியமாக இருக்கணும் அப்படின்னா மெயின் கண்டிஷன் என்னன்னு பாருங்கள், ரெண்டு லைன் பேரலாக இருக்கணும். ரெண்டு லைன் பேரலாக இருந்து ரெண்டு பேரலல் இல்லாமல் இருந்தால் அதை நம்ம ட்ரப்பீசியம்னு சொல்லலாம். இல்லைனா கோஇன்டீரியர் ஆங்கிள்ஸ் 180 டிகிரி இருக்கும்போது கொடுத்துருக்கிற டயக்ராமில் ரெண்டு கோஇன்டீரியர் ஆங்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா 180 டிகிரியாக இருந்தால் அதை நம்ம ட்ரப்பீசியம்னு நம்ம எடுத்துக்க முடியுங்களா? சரி, ரைட், ஓகே. நெக்ஸ்ட் பாருங்கள், கைட்டினுடைய டீட்டெயில் இப்போ நம்ம பார்க்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ பாருங்கள், இப்போ நம்ம ஏபிசிடி அப்படிங்கிற ஒரு குவாடிலேட்டரல் கொடுத்துருக்குறோம். இப்போ இந்த ஏபிசிடி அப்படிங்கிறது இப்போ நம்ம கைட்டுக்கு எக்ஸாம்பிளாக நம்ம இங்கே ட்ரா பண்ணியிருக்கிறோம். இப்போ இதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த கைட் ஏபிசிடி அப்படிங்கிறதுல இந்த ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் சைட்ஸாக இருக்கும். இந்த ரெண்டு சைடும் ஈக்குவல் சைடாக இருக்கும். அதாவது அட்ஜசன்ட் சைடு ரெண்டுமே, இந்த ரெண்டு அட்ஜசன்ட்டும் ஈக்குவலாக இருக்கும். அதே போல் இந்த லாங்கர் சைடில் இருக்கக்கூடிய ரெண்டு அட்ஜசன்ட்டும் ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும். ஓகேங்களா? இது ப்ராப்பர்ட்டி நம்பர் 1. பாருங்கள், இந்த ரெண்டு சைடும் ஈக்குவலாக இருக்கும், இந்த ரெண்டு சைடும் நமக்கு ஈக்குவலாக இருக்கும். ஒன்று. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு டயகனலும் பார்த்தீங்கன்னா பெர்பெண்டிகுலராக பைசெக்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா? ரெண்டு டயகனலும் பெர்பெண்டிகுலராக பைசெக்ட் ஆகிருக்கும், 90 டிகிரியில் பைசெக்ட் ஆகிருக்கும். ப்ராப்பர்ட்டி 2. ப்ராப்பர்ட்டி 3 என்னன்னு பாருங்கள், ஒன் ஆஃப் த டயகனல் பார்த்தீங்கன்னா இன்னொரு டயகனலை எக்ஸாக்டாக பைசெக்ட் பண்ணியிருக்கும். பாருங்கள், இங்கே வந்து இந்த லார்ஜர் டயகனல் இருக்கு இல்லைங்களா, அது பாருங்கள் இந்த ஸ்மாலர் டயகனலை கரெக்டாக பைசெக்ட் பண்ணியிருக்கோம். அப்போ பைசெக்ட் பண்ணியிருந்தால் நமக்கு எப்படி இருக்குங்க? சப்போஸ் இது ஓ அப்படின்றத வச்சுட்டிங்கன்னா ஏஓ இஸ் ஈக்குவல் டு சிஓ. கரெக்டுங்களா? ஏஓ இஸ் ஈக்குவல் டு சிஓ, ஏன்னா பைசெக்ட் பண்ணியிருக்கு. சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி பாருங்கள், இந்த மெஷர் ஆஃப் ஆங்கிள் ஏ இருக்கு இல்லைங்களா, மெஷர் ஆஃப் ஆங்கிள் ஏ இஸ் ஈக்குவல் டு மெஷர் ஆஃப் ஆங்கிள் சி. ஆங்கிள் ஏ இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் சி. கரெக்டுங்களா? அப்போ என்னென்ன கண்டிஷன் சொல்லியிருக்கேன் பாருங்கள். ஏபி இஸ் ஈக்குவல் டு பிசி, தென் ஏடி இஸ் ஈக்குவல் டு டிசி, சிடி, ஏடி இஸ் ஈக்குவல் டு சிடி, தென் ஏஓ ஈக்குவல் டு சிஓ, ஏஓ ஈக்குவல் டு சிஓ. அதே போல் இந்த ரெண்டு டயகனலும் பார்த்தீங்கன்னா பைசெக்ட் ஆகிருக்கும். ரைட் இல்லை? இந்த ரெண்டு டயகனலும் பைசெக்ட் ஆகிருக்கும். ஒரு டயகனல் பார்த்தீங்கன்னா இன்னொரு டயகனலும் பைசெக்ட் பண்ணியிருக்கோம். ரெண்டுமே பைசெக்ட் ஆகாது. ஒரு டயகனல் வந்து இன்னொரு டயகனலும் பைசெக்ட் பண்ணியிருக்கோம். அதே போல் இந்த ஆங்கிள் ரெண்டு ஈக்குவலாக இருக்கும். இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆனிச்சுன்னா அந்த மாதிரி இருக்கக்கூடிய குவாடிலேட்டரில் நம்ம கைட் அப்படிங்கிற கேட்டகரியில் கொண்டு வரலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் பேரலோகிராம் போகலாங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், இங்கே நான் ஒரு பேரலோகிராமுடைய ட்ராயிங் கொடுத்துருக்குறேன். இந்த பேரலோகிராமுடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன இருக்குன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். பேரலோகிராம் அப்படின்னா ரெண்டு ஆப்போசிட் சைட்ஸ் இருக்குது இல்லைங்களா, இது ரெண்டுமே ஆப்போசிட் சைட்ஸு, இந்த ரெண்டுமே ஆப்போசிட் சைட்ஸ். இந்த ரெண்டு ஆப்போசிட் சைட்ஸும் ஈக்குவல் அண்டு பேரலாக இருக்கணும். இதுதான் ஃபஸ்ட்டு கண்டிஷன். ஸோ ஏபிசிடி இஸ் த பேரலோகிராம் அப்படின்னா AB is parallel to DC. Condition number 1, AB is parallel to DC. Okay, AB is parallel to DC. நம்ம கொடுத்துட்டோம். Next, AB is equal to DC. AB and DC ரெண்டுமே நமக்கு ஈக்குவலாக இருக்கணும். அப்போ AB and DC both are equal. சரிங்களா? இப்போ AB is equal to DC, AB is parallel to DC. ரெண்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு. ஓகே. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பாருங்க, ஏடி இஸ் பேரலல் டு பிசி. சரிங்களா? ஏடி இஸ் பேரலல் டு பிசி,
and also AD is equal to BC. இது பேரலாகவும் இருக்கணும், நமக்கு பேரலாகவும் இருக்கணும், அட் த சேம் டைம் நமக்கு ஈக்குவலாகவும் இருக்கணும். இது இருந்ததுனாவே இது நம்ம பேரலோகிராம் நம்ம சொல்லலாம். மறுபடியும் சொல்கிறேன் கேளுங்க. ரெண்டு ஆப்போசிட் சைட்ஸும் ஈக்குவலாக இருக்கணும், அட் த சேம் டைம் பேரலாக இருக்கணும். அதே போல் இந்த ரெண்டு ஆப்போசிட் சைட்ஸும் பேரலல் அண்டு ஈக்குவலாக இருக்கணும். இப்படி இருந்தது அப்படின்னா அதுக்கு அடுத்து ஆங்கிள் ரிலேஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பாருங்கள். இந்த ஆங்கிள் டி, ஆங்கிள் பி ரெண்டுமே ஈக்குவல் ஆங்கிள்ஸ். ரெண்டு ஆப்போசிட் ஆங்கிள்ஸும் பார்த்தீங்கன்னா பேரலோகிராமில் ஈக்குவலாக இருக்கும். அப்போ ஆங்கிள் டி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் பி. தென் ஆங்கிள் ஏ இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் சி. ஆங்கிள் ஏ இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் சியாக நமக்கு இருக்கும். சரிங்களா? ரைட். ரெண்டு ஆப்போசிட் ஆங்கிள்ஸும் ஈக்குவலாக இருக்கும். சரிங்களா? ரைட். அதுக்கடுத்து பாருங்கள், இந்த ரெண்டு அட்ஜசன்ட் ஆங்கிள் வந்து பக்கத்தில் இருக்கிறாங்க. இந்த டி அண்ட் சி போத் ஆர் அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ். சிமிலர்லி டி அண்ட் ஏ போத் ஆர் அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ். அதே போல் ஏவும் பியும் அட்ஜசன்ட் ஆங்கிள், பியும் சியும் அட்ஜசன்ட் ஆங்கிள். அப்போ அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் ஆர் சப்ளிமெண்ட்ரி. ரெண்டு அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 180 டிகிரி வரணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏபி அண்ட் டிசி ரெண்டுமே பேரலல் லைன். இப்போ தான் சொன்னோம் ரெண்டுமே பேரலல் லைன். அப்போ ஏடி யார்? டிரான்ஸ்வர்சல். ஏபி அண்ட் டிசி ரெண்டும் பேரலாக இருந்தால் ஏடி அப்படிங்கிறது டிரான்ஸ்வர்சலாக தான் இருக்கணும். டிரான்ஸ்வர்சலாக இருக்கும்போது இந்த ரெண்டு ஆங்கிள் என்ன ஆங்கிள்? கோ இன்டீரியர் ஆங்கிள்ஸ். கோ இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆர் சப்ளிமெண்ட்ரி. அதே போல் பாருங்கள், இது ரெண்டும் பேரலாக இருக்கும்போது இது டிரான்ஸ்வர்சல், இந்த ரெண்டு லைனும் இந்த ரெண்டு ஆங்கிளும் நமக்கு சப்ளிமெண்ட்ரியாக வரும், 180 டிகிரி வரும் ஆட் பண்ணோம். சிமிலர்லி இது ரெண்டையுமே நீங்கள் பேரலல் லைனாக எடுத்துங்க, இதை டிரான்ஸ்வர்சலாக எடுத்துக்கிட்டால் இந்த ரெண்டு ஆங்கிளும் கோ இன்டீரியர் ஆங்கிள். அதே போல் தான் இந்த ரெண்டும் கோ இன்டீரியர் ஆங்கிளாக நமக்கு வரும். அப்போ பேரலோகிராம்னா நமக்கு என்னென்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும் பாருங்கள். ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் அண்டு பேரலாக இருக்கணும். அதே போல் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக இருக்கும். நெக்ஸ்ட் அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் ஆர் சப்ளிமெண்ட்ரி. இப்போ டயகனலுக்கு வரும். ஒரு பேரலோகிராமில் டயகனல்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக பைசெக்ட் ஆகும். ஸோ இந்த பார்ட்டும் நமக்கு ஈக்குவலாக இருக்கும். சிமிலர்லி இந்த ரெண்டு பார்ட்டும் நமக்கு ஈக்குவலாக இருக்கும். பட் டயகனல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேரலோகிராமில் ஈக்குவலாக இருக்காது. பேரலோகிராமில் டயகனல்ஸ் ஈக்குவலாக இருக்காது, பட் ஈக்குவலாக பைசெக்ட் ஆகும். நல்லா புரிஞ்சுங்க. ரெண்டுனுடைய லென்த்தும் வந்து வெவ்வேறு லென்த்து. சப்போஸ் இது 10 சென்டிமீட்டர் அப்படின்னு இருக்கலாம், இது மேபி 6 சென்டிமீட்டர் இல்லை 8 சென்டிமீட்டர் அந்த மாதிரி வச்சுக்கலாம். இது 10 சென்டிமீட்டர் அப்படின்ற மாதிரி அசியூம் பண்ணிட்டுனா இந்த பக்கம் 5 சென்டிமீட்டர், இந்த பக்கம் 5 சென்டிமீட்டர் இருக்கும். இது 8 சென்டிமீட்டர்னு நீங்கள் அசியூம் பண்ணிட்டுனா இது 4 சென்டிமீட்டர், இது 4 சென்டிமீட்டர் நமக்கு வரும். ரெண்டு லென்த்தும் வந்து டிஃபர் ஆகும், பட் ஈக்குவலாக பைசெக்டாக இருக்கும். அடுத்த பாயிண்ட்டு, பேரலோகிராமில் இருக்கக்கூடிய டயகனல் ரெண்டுமே பெர்பெண்டிகுலராக இருக்காது எப்போவுமே. பேரலோகிராமில் இருக்கிற டயகனல்ஸ் வந்து பெர்பெண்டிகுலராக இருக்காது. நெக்ஸ்ட் ஒரு பாயிண்ட் சொல்கிறேன் பாருங்கள். இந்த பேரலோகிராமில் வரக்கூடிய டயகனல் இருக்கு இல்லைங்களா, இந்த ஒரு டயகனல் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு ட்ரையாங்கிளாக நமக்கு டிவைட் பண்ணி கொடுக்கும். ஒரு பேரலோகிராமில் ஒரு டயகனல் பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு ஈக்குவல் ட்ரையாங்கிள் ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்கும். ரெண்டு ட்ரையாங்கிளும் பார்த்தீங்கன்னா கான்குரண்ட் ட்ரையாங்கிளாக தான் இருக்கும். நம்ம கான்குரண்ட் ட்ரையாங்கிளை பற்றின ஒரு வீடியோ போடுவோம், அப்போ நம்ம கான்குரன்சி பற்றி நம்ம டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணால. இந்த பேரலோகிராமில் இருக்கக்கூடிய இந்த ஒன் ஆஃப் த டயகனல் இந்த பேரலோகிராமை ரெண்டு ஈக்குவல் கான்குரண்ட் ட்ரையாங்கிளாக நமக்கு ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்கும். அட் த சேம் டைம் இந்த டயகனலும் நமக்கு ரெண்டு கான்குரண்ட் ட்ரையாங்கிளாக டிவைட் பண்ணி நமக்கு கொடுக்கும். ஓகேங்களா? ஓகே. இப்போ டைப்ஸ் ஆஃப் பேரலோகிராம் நம்ம போகலாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ குவாட்ரிலேட்டரில் பேரலோகிராமில் நம்ம அதோடைய டைப்ஸ் போவோம். இப்போ ரோம்பஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த பேரலோகிராம். ரோம்பஸ் இஸ் த பேரலோகிராம் டைப்பில் ஒன் ஆஃப் த டைப் தான் ரோம்பஸ். இப்போ இந்த ரோம்பஸ் நம்ம எப்படி ட்ரா பண்ணலான்னா, ஜஸ்ட்டு ஒரு ப்ளஸ் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு சைன் வந்து வரைஞ்சிங்க, நீங்கள் ட்ரா பண்ணுங்கள். இது மேபி ஒன்று சைஸ் வந்து டிஃபர் ஆகும், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நீங்கள் ட்ரா பண்ணதுக்கப்புறமா நீங்கள் இந்த பாயிண்டெல்லாம் நீங்கள் கனெக்ட் பண்ணிங்க. அவ்வளோதான். இதுதாங்க நமக்கு ராம்பஸ். இதே நீங்கள் கைட்டு ட்ரா பண்ணிங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் இது போல் போடுங்க. இது போல் நல்லா மேலே லிஃப்ட் பண்ணி நீங்கள் போட்டிங்கன்னா இதை ரெண்டையும் ஜாயின் பண்ணிங்கன்னா நமக்கு கைட்டு ஃபார்ம் ஆகிடும்.
சரிங்களா? ஸோ கைட்டு ஃபார்ம் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் மேலே இந்த ப்ளஸ் வந்து மேலே ரைஸ் பண்ணி போடுங்க. சப்போஸ் ரோம்பஸ் போடுற மாதிரி இருந்தால் எக்ஸாக்டாக மிடில்லே நீங்கள் இந்த ப்ளஸ் சிம்பிளை நீங்கள் போடுங்க. கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த ரோம்பஸுடைய ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது வந்து பேரலோகிராம் டைப்பில் தான் சேர்ந்தது. அதனால் நமக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல், ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படிங்கிற மாதிரி வரும். நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று பேரலாக இருக்கும். ரெண்டு ஆப்போசிட் சைடும் பேரலோகிராமில் வரக்கூடிய அதே டைப்பில் ரெண்டு ஆப்போசிட் சைடும் ஈக்குவல் அண்டு பேரலல். அதே போல் இந்த ரெண்டு ஆப்போசிட் சைடும் ஈக்குவல் அண்டு பேரலாக இருக்குங்க. சரிங்களா? ஓகே, அப்போ ரெண்டு ஆப்போசிட் சைட்ஸும் இது ரெண்டும் பேரலல், இந்த ரெண்டு சைடும் பேரலல். பட் பேரலோகிராமில் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைடு மட்டும்தான் ஈக்குவலாக இருக்கும். பட் ரோம்பஸில் ஆல் 4 சைட்ஸ் ஆர் ஈக்குவல், ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல், 4 சைடுமே ஈக்குவலாக தான் இருக்கும். அதுக்கு அடுத்த ப்ராப்பர்ட்டி பாருங்கள். பேரலோகிராம் ப்ராப்பர்ட்டியில் அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் ஆர் சப்ளிமெண்ட்ரி, ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். அதே தான் நமக்கு இங்கேயும் வருங்க. ஆப்போசிட் ஆங்கிள் ரெண்டுமே நமக்கு ஈக்குவலாக இருக்கும். அட்ஜசன்ட் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ரெண்டு ஈக்குவலாக இருக்கும். இந்த ரெண்டு அட்ஜசன்ட் ஆங்கிளையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா சப்ளிமெண்ட்ரியாக இருக்கும், 180 டிகிரியாக இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டு டயகனலும் பார்த்தீங்கன்னா நமக்கு கரெக்டாக பைசெக்டாக இருக்கும். இதனுடைய லென்த்தும் இதனுடைய லென்த்தையும் நீங்கள் மேட்ச் பண்ணிங்கன்னா ஈக்குவலாக இருக்கும். இந்த ரெண்டு லென்த்தும் நமக்கு ஈக்குவலாக இருக்கும். அதே போல் டயகனல்ஸ் பார்த்தீங்கன்னா 90 டிகிரியில் நமக்கு பைசெக்ட் பண்ணியிருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ், இங்கே இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே நீங்கள் தயவுசெய்து நீங்கள் கிளியராக பார்த்துங்க. இங்கே நீங்கள் கிளியராக இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே லிசன் பண்ணினால்தான் உங்களுக்கு கிளாஸ் 9ல் போகும்போது அங்கே இருக்கக்கூடிய குவாடிலேட்டரல்ஸில் வரக்கூடிய ஆங்கிள்ஸ்லாம் நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஓகேங்களா? ஓகே, இதுதான் வந்து ரோம்பஸ்னுடைய ப்ராப்பர்ட்டிங்க. ரோம்பஸ்லாம் மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள். ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல், ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் பேரலல். சரிங்களா? டயகனல்ஸ் ரெண்டும் பைசெக்ட் ஆகிக்கும். அதே போல் டயகனல் ரெண்டுமே பெர்பெண்டிகுலராக பைசெக்ட் ஆகும். சரிங்களா? அதே போல் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல், அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் ஆர் சப்ளிமெண்ட்ரி. பேரலோகிராமில் வரக்கூடிய எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் இந்த ரோம்பஸ்க்கும் வரும். அடிஷ்னலாக இந்த ரெண்டு டயகனல்ஸும் பெர்பெண்டிகுலராக பைசெக்ட் ஆகிருக்கும். சரிங்களா? நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம பேரலோகிராம்னுடைய இன்னொரு டைப் பார்க்கலாங்க. இது வந்து ரெக்டாங்கிள். ரெக்டாங்கிள் ஆல்சோ ஒன் ஆஃப் த பேரலோகிராம். ஏன் அப்படின்னு பாருங்கள். நமக்கு பேரலோகிராமில் என்ன சொல்லியிருக்கோம்? ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் அண்டு பேரலாக இருக்கும். ரெக்டாங்கிள்லையும் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு சைடும் ஈக்குவலாக தான் இருக்கும். ரெண்டு சைடும் ஒன்றுக்கு ஒன்று பேரலாக தான் இருக்கும். அதே போல் இந்த ரெண்டு சைடும் நமக்கு ஈக்குவலாக இருக்கும். இந்த ரெண்டு சைடும் நமக்கு ஈக்குவலாக இருக்கும். அதே போல் ரெண்டு சைடும் நமக்கு பேரலாக நமக்கு வந்துடும். சரிங்களா? அதே போல் இந்த ஆங்கிள்ஸ் பாருங்கள். ரெக்டாங்கிள் அப்படிங்கும்போது நமக்கு எல்லாருக்கும் கிளியராக தெரியும். நம்ம லோயர் லெவல் கிளாஸ்லேருந்து நம்ம பார்த்துட்டு வரோம். ரெக்டாங்கிள் அப்படிங்கும்போது இது பெர்பெண்டிகுலர் லைனாக தான் இருக்கும். ஒவ்வொரு வெர்டெக்ஸும் பார்த்தீங்கன்னா நமக்கு பெர்பெண்டிகுலரில் தான் வரும். இதனுடைய ஆங்கிள் எல்லாமே 90 டிகிரி, 90, 90, 90 இப்படி தான் நமக்கு இருக்கும். சேஞ்ச் ஆக போகிறதுல. அப்போ பாருங்கள், பேரலோகிராமில் இருக்கக்கூடிய எல்லா ப்ராப்பர்ட்டியும் ரெக்டாங்கிளுக்கு பொருந்தும். எப்படி? ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் பேரலல் அண்ட் ஈக்குவல். ரெண்டு ஆப்போசிட் சைடும் பேரலல் அண்ட் ஈக்குவல். ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். கரெக்டுங்களா? ரெண்டு ஆப்போசிட் ஆங்கிளும் பாருங்கள் ஈக்குவலாக இருக்கும். இது 90, இது 90, இது ரெண்டுமே 90 தான். நெக்ஸ்ட்டு அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் ஆர் சப்ளிமெண்ட்ரி. இந்த ரெண்டு ஆங்கிளையும் ஆட் பண்ணி பாருங்கள். 90 + 90 180, 90 + 90 180. இந்த ரெண்டு 90 ஆட் பண்ணாலும் 180 தான். இந்த ரெண்டு 90 ஆட் பண்ணாலும் 180 தான். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதில் அடிஷ்னலாக என்ன ப்ராப்பர்ட்டி வரும் பாருங்கள். டயகனல் பைசெக்ட் ஈச் அதர். இந்த ரெண்டு டயகனலும் நமக்கு கரெக்டாக பைசெக்ட் ஆகிக்கும். இதில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, டயகனல்ஸுடைய லென்த்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்குங்க. அதுதான் இதில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா ப்ராப்பர்ட்டி. டயகனல்ஸுடைய லென்த் எப்படி இருக்கும்? ஈக்குவலாக தான் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு குவாடிலேட்டரல் இந்த 4 கார்னர்ஸும் இந்த 4 ஆங்கிள்ஸும் 90 டிகிரியில் வருதோ அந்த குவாடிலேட்டரலுடைய டயகனல்ஸ் வந்து எப்போவுமே ஈக்குவலாக இருக்கும். இது 90 டிகிரியில் இருக்கிறதுனால இது கொஞ்சம் சாய்ஞ்சு இருந்ததுன்னா, கொஞ்சம் இன்க்ளைண்டாக இருந்தது அப்படின்னா நமக்கு என்ன ஆகுன்னு பாருங்கள். ஒரு டயகனல் வந்து லாங்கர் டயகனலாகவும் ஒன்று வந்து ஷார்ட்டராகவும் இருக்கும்.
பட் இந்த கேஸில் இது பெர்பெண்டிகுலராக இருக்கிறதுனால ரெண்டு டயகனலும் பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்கும். பட் 90 டிகிரியில் கட் பண்ணாதது. பட் ரெண்டு டயகனல் நமக்கு ஈக்குவலாக தான் இருக்கும். அதே போல் இந்த ரெண்டு டயகனலும் நமக்கு ரெண்டு கான்குரண்ட் ட்ரையாங்கிளாக டிவைட் பண்ணி கொடுக்கும் இந்த பேரலோகிராம், இந்த ரெக்டாங்கிள். ஓகே, அப்போ ரெக்டாங்கிள் அப்படிங்கிறது பேரலோகிராமுடைய எல்லா ப்ராப்பர்ட்டியும் இருக்கும். பட் எல்லாமே எக்ஸாக்டாக 90 டிகிரியில் இருக்கும். டயகனல்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும். ரெண்டு டயகனலும் ஈக்குவலாக இருக்கும், பைசெக்டாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு போகலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ பேரலோகிராமுடைய இந்த லாஸ்ட்டு குவாட்ரிலேட்டர் பார்க்கலாம். லாஸ்ட்டு ஸ்பெஷல் டைப் பார்க்கலாம். இது வந்து ஸ்கொயர். ஸ்கொயரும் பார்த்தீங்கன்னா பேரலோகிராமுடைய இன்னொரு வெரைட்டி. இதை சொன்னப்போ இதனுடைய ஆப்போசிட் சைஸும் பார்த்தீங்கன்னா பேரலல் அண்டு ஈக்குவலாக தான் இருக்கும். ரெண்டும் பேரலல் அண்டு ஈக்குவல். அதே போல் டயகனல்ஸ் ரெண்டுமே பாருங்கள் ஈக்குவலாக பைசெக்ட் ஆகிருக்கும். டயகனல்ஸ் ஈக்குவலாக பைசெக்ட் ஆகிருக்கும். இந்த ரெண்டு டயகனலுக்கும் உள்ள ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 90 டிகிரி இருக்கும். ரெண்டு டயகனல்ஸும் 90 டிகிரியில் பைசெக்ட் ஆகிருக்கும். ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும். அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா சப்ளிமெண்ட்ரியாக இருக்கும் 180 டிகிரி. அப்போ பேரலோகிராமுக்கு உண்டான எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் இதுக்கு இருக்கும். அடிஷ்னலாக ரெக்டாங்கிள் அண்ட் ரோம்போஸ்கோர ப்ராப்பர்ட்டி வரும். ரெக்டாங்கிளில் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ரெண்டு டயகனலும் ஈக்குவல் லென்த்தில் இருக்கும். பேரலோகிராமில் இந்த ரெக்டாங்கிள் டைப்புக்கும் ஸ்கொயர் டைப்புக்கும் மட்டும்தான் டயகனல்ஸ் வந்து ரெண்டுமே ஈக்குவல் லென்த்தில் இருக்கும். ஏன்னா 90 டிகிரியில் இருக்கிறதுனால இந்த ரெண்டு டயகனலுமே நமக்கு லென்த் வந்து ஈக்குவலாக இருக்கும். சப்போஸ் இது லெஸ் தென் 90 டிகிரியாவோ இல்லை கிரேட்டர் தென் 90 டிகிரியாவோ சேஞ்ச் ஆகும்போது டெஃபினட்டாக லென்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடும். ரெண்டு டயகனலும் டிஃப்ரெண்ட் லென்த்தில் இருக்கும். சரிங்களா? அதே போல் இதனுடைய ஆங்கிள் பாருங்கள் எக்ஸாக்டாக 90 டிகிரியில் இந்த ரெண்டு டயகனலும் கட் ஆகும். இது ரோம்பஸ்க்கான ப்ராப்பர்ட்டி. அப்போ ரோம்பஸ்க்கான ப்ராப்பர்ட்டி இருக்கும், ரெக்டாங்கிளுக்கான ப்ராப்பர்ட்டி இருக்கும், ஜென்ரல் பேரலோகிராமுக்கான ப்ராப்பர்ட்டியும் இந்த ஸ்கொயருக்கு வரும். சரிங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே நீங்கள் திரும்ப திரும்ப பாருங்கள், மிஸ் பண்ணாதீங்க. ப்ராப்பர்ட்டிஸ் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டு. இப்போ இங்கே நம்ம கடைசியாக பார்த்தது பார்த்தீங்கன்னா பேரலோகிராம் அப்படிங்கிறது ஒரு ஜென்ரல் பேரலோகிராமாக எடுத்துக்கிட்டு இதனுடைய டைப்ஸ் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ரோம்பஸ் பார்த்தோம், ரெக்டாங்கிள் பார்த்தோம், இதுலேயே ஸ்கொயர் பார்த்துருக்குறோம். அதே போல் இந்த ஜென்ரல் குவாட்ரிலேட்டரில் பார்த்தீங்கன்னா ட்ரெப்பீசியம், கைட் இது எல்லாமே பார்த்துருக்குறோம். குவாட்ரிலேட்டர்னு வரும்போது இந்த மூணுமே மேஜராக வருது. அதில் பேரலோகிராம்னு உள்ளே போகும்போது இந்த ஸ்பெஷல் டைப்ஸ் எல்லாமே நம்ம இப்போ பார்த்தோம். இதில் நம்ம இப்போ கொஞ்சம் சம்ஸ் கொஞ்சம் பார்ப்போம். ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் நம்ம லாஸ்ட்டு பார்த்த சம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா குவாட்ரிலேட்டரல் டைப்பை சேர்ந்தது. இப்போ பார்க்க போகிறது வந்து பேரலோகிராம் டைப்பை சேர்ந்தது. இது எப்படி சால்வ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ ஏபிசிடி இஸ் அ பேரலோகிராம். இங்கே கொடுத்துருக்க ரெண்டு டயக்ராமும் பேரலோகிராம் தான். ஏபிசிடிங்கிறது பேரலோகிராம், இங்கே பிக்யூஆர்எஸ்ங்கிறது இங்கே பேரலோகிராம். பேரலோகிராம் அப்படிங்கும்போது நமக்கு தெரியும் ரெண்டு சைடும் பேரலல் அண்டு ஈக்குவல். இந்த ரெண்டு சைடும் நமக்கு பேரலல் அண்டு ஈக்குவல். சரி, ரைட், ஓகே. இப்போ பேரலோகிராமுடைய ப்ராப்பர்ட்டினா ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல், அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் ஆர் சப்ளிமெண்ட்ரி. அப்போ ஒரே ஒரு ஆங்கிள் கொடுத்துருந்தா கூட பேரலோகிராமில் மற்ற எல்லா ஆங்கிளையும் நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இப்போ ஒரு ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 100 டிகிரினா அப்போ ஒய் எவ்வளோ வரும் பாருங்கள், 100 டிகிரி. ஏன்னா பேரலோகிராமுடைய மெயின் ப்ராப்பர்ட்டினா ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல், ரைட். இப்போ அட்ஜசன்ட் ஆங்கிள் பாருங்கள் சப்ளிமெண்ட்ரிங்களா. இப்போ இது 100 இருந்தால் இது எவ்வளோ இருக்கும் பாருங்கள், நமக்கு 80 டிகிரியாக தான் இருக்கும். ஏன்னா இது சப்ளிமெண்ட்ரி, ரெண்டையும் ஆட் பண்ணினா 180 வரணும். இப்போ இது 100னா இது 80 தான் இருக்கணும். இப்போ இது 80 இருந்ததுன்னா இதனுடைய ஆப்போசிட் ஆங்கிள் எவ்வளோ இருக்கும் பாருங்கள், இது 80 டிகிரியாக தான் இருக்கணும். ஏன்னா ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். இப்போ பாருங்கள் ரெண்டு ஆப்போசிட்டும் ஈக்குவல், ரெண்டு அட்ஜசன்ட்டும் ஈக்குவல். டோட்டலாக ஆட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு 360 டிகிரி கரெக்டாக வரும். பாருங்கள் 100 + 100 200, 200 + 80, 80 + 80 160. அப்போ 360 கரெக்டாக வந்துடும். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாங்களா? அதே தான் பிக்யூஆர்எஸ் அப்படிங்கிறது ரெண்டுமே பேரலோகிராம். இந்த பிக்யூஆர்எஸ்ங்கிறது பேரலோகிராம். இப்போ இது ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல், நமக்கு வெரி கிளியர். இது 50னா இது எவ்வளோ இருக்குங்க, 50 டிகிரி தான். இப்போ இது 50 இருக்கும்போது எக்ஸனுடைய வேல்யூ எவ்வளோ இருக்கும், 130. சப்ளிமெண்ட்ரி அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் ஆர் சப்ளிமெண்ட்ரி. அப்போ ஒய் எவ்வளோ வரும்னு சொல்லுங்கள், 130. ஏன் சப்ளிமெண்ட்ரி நீங்கள் எடுக்கலாம்,
ஆப்போசிட் ஆங்கிளும் எடுக்கலாம். நீங்கள் எந்த ரூல் வேணாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். நீங்கள் இந்த 2 ஆங்கிள் எடுத்துட்டீங்கனாலும் நீங்கள் சப்ளிமெண்ட்ரி அட்ஜசன்ட் ஆங்கிள் சார் சப்ளிமெண்ட்ரின்னு எடுத்து இது 130 போட்டாலும் ஓகே, இல்லை ஆப்போசிட் ஆங்கிள் எடுத்து அங்கே சப்ஸ்டியூட் பண்ணாலும் ஓகே 130. இப்போ வாட் அபவுட் த இசட் 130 ஏன் லீனியர் பேர் ஆர் ஆல்டர்னேட் இன்டீரியர்? நோ ஆல்டர்னேட் எப்படி வரும்? கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸில் வரும். நல்லா பாருங்க, இந்த எக்ஸ் இது லீனியர் பேர் ஆங்கிள்ஸ்னு நீங்கள் எடுத்துக்கலாம். இது 50 இருந்தால் இது 130 லீனியர் பேர் ஆங்கிள் எடுக்கலாம். இல்லைனா எக்ஸ் இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிளும் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று கரஸ்பாண்டிங் ஆங்கிள். ஏன்னா இது ரெண்டுமே பேரலல் லைன், இது டிரான்ஸ்வர்சல். இது ரெண்டுமே இந்த 130 ரெண்டுமே கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். அப்போ கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். லைன்ஸ் அண்ட் ஆங்கிள்ஸில் நமக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா லைன்ஸ் அண்ட் ஆங்கிள்ஸ் அண்ட் ட்ரையாங்கிள்ஸ். இது நல்லா தெரிஞ்சதுனா தான் நமக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஓகேங்களா? எங்கேயாவது உங்களுக்கு இங்கே வீக்காக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் லைன்ஸ் அண்ட் ஆங்கிள்ஸ் தான் திரும்ப நீங்கள் பார்த்தாகணும். அங்கே நீங்கள் பார்த்துட்டு ட்ரையாங்கிள்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் குவாட்ரிலேட்டர் வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் ரொம்ப ஈஸியான ஒரு டாபிக் தான் அந்த லைன்ஸ் அண்ட் ஆங்கிள்ஸ், இந்த குவாட்ரிலேட்டர் இது எல்லாமே. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் போகலாம். Y and Z are alternating angles. Y and Z. ஓகே, Y and Z are alternate interior angles. ஏன்னா PQ and RS ரெண்டுமே வந்து parallel line. பாருங்க, PQ and RS both are parallel lines. PQ and RS parallelனா Q and S எப்படி இருக்கும் பாருங்க. Q and S ரெண்டுமே உங்களுக்கு டிரான்ஸ்வர்சலாக வந்துடும். QS வந்து டிரான்ஸ்வர்சல், PQ வந்து parallel. டிரான்ஸ்வர்சல்ங்கும் போது இது ரெண்டுமே ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள். இது 130 ஆகலாம், இதுவும் 130 தான் நமக்கு இருக்கும். சரிங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் போகலாம். எஸ் சார். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 3 and 4 பாருங்கள். இங்கே நான் கொடுத்துருக்கிறது எல்லாமே உங்களோட சிபிஎஸ்சி புக்கில் இருக்கக்கூடிய என்சிஆர்டி கொஸ்டின்ஸ் தான். இப்போ இந்த கொஸ்டின் நம்பர் 3 and 4 பாருங்கள். இது எப்படி சால்வ் பண்ணலான்னு பாருங்கள். XYZ இதனுடைய வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இங்கே கொடுத்துருக்கிற ரெண்டுமே பேரலோகிராம் தான். சரி, ஓகே. இப்போ பாருங்கள், இப்போ இந்த எக்ஸனுடைய வேல்யூ நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்ல. எப்படி? வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள் போடலாம். ரெண்டுமே இன்டர்செக்டிங் லைன், ரெண்டுமே இப்படி வரக்கூடிய இன்டர்செக்டிங் லைன். இங்கே பெர்பெண்டிகுலராக இன்டர்செக்ட் ஆகுது, அவ்வளோதான். ரெண்டுமே பெர்பெண்டிகுலராக நமக்கு இன்டர்செக்ட் ஆகிருக்கு. அப்போ எக்ஸனுடைய வேல்யூ எவ்வளோ வரும் பாருங்கள். எவ்வளோ வருங்க? எக்ஸனுடைய வேல்யூ எக்ஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. கரெக்டுங்களா? ஏன்னா இந்த பக்கம் 90 டிகிரி இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி போட்டிருந்தாங்கன்னா இது 90 டிகிரி மீனிங்கு. இப்போ இது 90 டிகிரினா இதுவும் 90 டிகிரி தான். 90 + 30 எவ்வளோ ஆச்சுங்க? இது 90 + 30னா 120 போனால் இந்த சின்ன ட்ரையாங்கிள் எடுத்துங்க. இந்த சின்ன ட்ரையாங்கிளில் இது ரெண்டுமே 120னா இது எவ்வளோ வருங்க? y = 60 டிகிரி. குட், y = 60 டிகிரி. ரைட். இப்போ Z நம்ம போகலாம். இப்போ Z ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி பாருங்கள், இந்த ரெண்டு லைனையும் எடுத்துங்க. இந்த ரெண்டு லைனும் பேரலல் லைனில் கவனிங்க. இந்த ரெண்டு லைனும் நமக்கு பேரலல் லைன். இந்த லைன் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்வர்சல். பாருங்கள், இது ரெண்டுமே ரெண்டு பேரலல் லைன், ரெண்டு பேரலல் லைன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்வர்சல். இந்த பேரலல் அண்ட் டிரான்ஸ்வர்சலில் இந்த ஆங்கிள் நமக்கு 60 டிகிரியாக இருந்தால் இந்த ஆங்கிள் எவ்வளோ இருக்குங்க? இதுவும் நமக்கு 60 டிகிரியாக தான் வரும். இசட்டும் நமக்கு 60 டிகிரியாக தான் இருக்கும். ஏன்னா ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ். ரெண்டுமே பாருங்கள், Y and Z ரெண்டுமே இது பேரலல், இது டிரான்ஸ்வர்சல். அப்போ இது ரெண்டுமே ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள். நீங்கள் உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருந்ததுன்னா நீங்கள் நல்லா பாருங்கள், இசட் மாதிரி ஒரு ஷேப்பில் இருக்கும். பேரலல் அண்ட் டிரான்ஸ்வர்சல் பார்த்தீங்கன்னா இசட் போல் ஒரு ஷேப் வரும். நீங்கள் பாருங்கள், அந்த ஷேப் வந்ததுனாவே அது பேரலல் அண்ட் டிரான்ஸ்வர்சலில் கரெக்டாக உட்காரும். நீங்கள் பாருங்கள், இசட் பாருங்கள் எப்படி வருது பாருங்கள். இங்கே போய்ட்டு இசட் மாதிரி ஒரு ஷேப் வந்திருக்கும். இல்லைன்னா நீங்கள் இப்படி எடுத்து பாருங்கள், இந்த லைன் இது ரெண்டு எடுத்தீங்கன்னாலும் இசட் மாதிரி ஒரு ஷேப் இருக்கும். நீங்கள் இந்த இசட் அப்படிங்கிற ஒரு ஷேப்பில் வந்துருந்ததுன்னா அது வந்து பேரலல் அண்ட் டிரான்ஸ்வர்சல் கான்செப்டில் கரெக்டாக உட்காரும். ஆனால் நமக்கு கொஸ்டினில் இது ரெண்டுமே பேரலல்னு சொல்லி கொடுத்துருந்தாதான் நம்ம இந்த ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள், கரஸ்பாண்டிங் ஆங்கிள்லாம் நம்ம சொல்ல முடியும். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 4 பாருங்கள். இது ஒரு சிம்பிள் பேரலோகிராம் தான். நம்ம பார்த்தோம் ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். இது 80 டிகிரியாக இருந்தால் இது எவ்வளோ வருங்க? 80 டிகிரி தான். அப்போ எக்ஸ் எவ்வளோ வருங்க? 100 டிகிரிஸ். ஏன்? அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் ஆர் சப்ளிமெண்ட். அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் ஆர் சப்ளிமெண்ட். நீங்கள் எப்படி வேணாலும் எடுக்கலாம் அட்ஜசன்ட். இப்படி நீங்கள் எடுத்து பார்க்கலாம், இப்படி எடுத்து பார்க்கலாம். இப்படி எடுத்தாலும் இது 100 தான் வரணும். எப்படி எடுத்தாலுமே ரூல்ஸில் ஒரே மாதிரி தான் ஆன்சர் வரப்போகுது. சரிங்களா? இப்போ இந்த ரெண்டு ஆங்கிளையும் டைரெக்டாக எடுக்க முடியுமான்னு பாருங்கள். என்ன கான்செப்ட் அப்ளை பண்ணலாம்? கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். அப்போ டைரெக்டாக எடுத்தீங்கன்னா 80 டிகிரி வந்துடும். ஏன்னா இந்த ரெண்டு லைனும் பேரலல், நமக்கு இந்த ரெண்டு லைனும் பேரலல் லைன்.
இப்போ இது டிரான்ஸ்வர்சல் அப்படிங்கும்போது ரெண்டுமே கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். வேறு எப்படி போடலாம்? alternate angles. ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். நீங்கள் பாருங்கள், ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். இது 100னா இது எவ்வளோ வரும் பாருங்கள், இது 100 டிகிரி. 100 டிகிரின்னு போட்டிங்கன்னா இது என்னது? லீனியர் பேர். இது 100ஆக இருந்தால் இது எவ்வளோ வரும் பாருங்கள், 80 டிகிரி தான் வரும். சரிங்களா? நீங்கள் எந்த கான்செப்ட்னாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகே ஓகே, நெக்ஸ்ட்டு போகலாம். ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 5 and 6 பாருங்கள். ரெண்டுமே பேரலோகிராம் தான், ரெண்டுமே பேரலோகிராம். இப்போ பாருங்க, இப்போ ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் ஒய் அண்ட் இசட்னு கேட்டிருக்காங்க. இப்போ இது 112 அப்படின்னா இதனுடைய ஆப்போசிட் எவ்வளோ பாருங்க, இதுவும் 112 டிகிரி தான் வரும். ஏன்னா பேரலோகிராமில் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். சரிங்களா? ரைட். இப்போ இது 112 ஆயிடுச்சுன்னா இப்போ இந்த ரெண்டு ஆங்கிளும் சேர்ந்து எவ்வளோ இருக்கணும் நமக்கு? 68 டிகிரி. ஏன்? ரெண்டுமே அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ். அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் ஆர் சப்ளிமெண்ட்ரி. இது 112 இருந்தால் இதனுடைய அடுத்து இது எவ்வளோ தான் இருக்கணும்? இது பேரலோகிராமாக இருந்தால், இது பேரலோகிராம் தான் கொடுத்துருக்காங்க. இது 112 இருந்ததுன்னா இது ரெண்டும் சேர்ந்து 68 தான் வரணும். ஏன்னா அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் ஆர் சப்ளிமெண்ட்ரி. டோட்டல் ஆங்கிள் சேர்ந்து நமக்கு, இந்த டோட்டல் ஆங்கிள் சேர்ந்து தான் நமக்கு எவ்வளவு? 68. இதில் இது மட்டும் 40 போயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் இது எவ்வளோ இருக்கு பாருங்க, Z ஈக்குவல் டு 28 டிகிரி. இது 40 + 28. இங்கேருந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு 40, இந்த ஆங்கிள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு 28 டிகிரி. அப்போ 28 + 40 போட்டிங்கன்னா நமக்கு 68 டிகிரி நமக்கு கிளியராக கிடைச்சிடும். ஓகே ஓகே. நெக்ஸ்ட்டு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இது பேரலல் லைன், இந்த ரெண்டு பேரலல் லைன், இது டிரான்ஸ்வர்சல். கரெக்டுங்களா? டயகனல் வந்து டிரான்ஸ்வர்சலாக தான் போகும். இது பேரலல், இது டிரான்ஸ்வர்சல் அப்படின்னா இது 28 டிகிரி அப்படின்னா இது எவ்வளோ இருக்குங்க? இதுவும் 28 டிகிரியாக தான் நமக்கு வரும். கரெக்டுங்களா? ஏன்னா ஆல்டர்னேட்டிவ் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். இது 28ஆக இருந்ததுன்னா இதுவும் 28ஆக தான் இருக்கும். ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், ஒரு இசட் ஷேப்பில் இருந்தது அப்படின்னாவே பாருங்கள், இசட் ஷேப்பில் இருந்து இது ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று பேரலாக இருந்தது அப்படின்னா இங்கே என்ன ஆங்கிள் வருதோ அதே ஆங்கிள் தான் இங்கே வரும். ஏன்னா ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ங்கிற கான்செப்டை நம்மளால் அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா? ரைட். நெக்ஸ்ட் போகலாங்களா? அப்போ பாருங்கள், எக்ஸ் ஒய் இசட் மூணுமே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இந்த நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் ஒய் இசட்னு கேட்டிருக்காங்க. இது சிம்பிளாக போட்டுடலாம். இது 70 டிகிரியாக இருந்தால் இது லீனியர் பேர், நீங்கள் கரஸ்பாண்டிங் ஆங்கிள் கூட எடுத்து இங்கே 70 டிகிரி கொண்டு வரலாம். இது 70ஆக இருந்தால் இதுவும் டோட்டலாக 70, இதில் 40 போயிடுச்சுன்னா இதில் Z ஈக்குவல் டு 30 சொல்லி ஈஸியாக சொல்ல முடியும். சப்போஸ் நீங்கள் அப்படி போடல அப்படின்னா வேறு எப்படி போடலாம் அப்படின்னா, இது 70ஆக இருந்ததுன்னா இது எவ்வளோ இருக்கும் பாருங்கள், 110 டிகிரி. ஏன்னா லீனியர் பேர் ஆங்கிள்ஸ் ஆர் சப்ளிமெண்ட்ரி. இது 70ஆக இருந்தால் இது 110 டிகிரி. இப்போ இது 110 டிகிரியாக இருந்தால் இந்த ரெண்டு அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸும் சப்ளிமெண்ட்ரி. இது 120னா இது 110 அப்படின்னா இது டோட்டலாக எவ்வளோ இருக்குன்னா 70 டிகிரி. 70ல் இது 40 போயிடுச்சுன்னா இது பேலன்ஸ் எவ்வளோ இருக்குங்க, இது 30 டிகிரி தான் இருக்கும். இது ரெண்டு ஆட் பண்ணி பாருங்கள், 70 டிகிரி இருக்கும். இப்போ இது 110 அப்படின்னா ஒய் எவ்வளோ இருக்கும் பாருங்கள், ஒய்யும் 110 டிகிரி தான் நமக்கு வரப்போகுது. ரைட். இப்போ இந்த லாஸ்ட் கொஸ்டினில் கொடுத்த மாதிரி நம்ம பேரலல் அண்ட் டிரான்ஸ்வர்சல் கான்செப்ட் அப்ளை பண்ணணும்னா, இப்போ இது 40 டிகிரியாக இருந்தால் ஒய் எவ்வளோ வருங்க, ஒய் ஈக்குவல் டு 40 டிகிரி. சரிங்களா? ரைட். இந்த மாதிரி கொஸ்டின்லாம் ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணிவிட்டு நம்ம போயிடலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கொஸ்டின் நம்பர் 7 and 8 பார்ப்போம். இப்போ பாருங்கள், GUNS கன்ஸ். கன்ஸ் இஸ் த பேரலோகிராம். இந்த ரெண்டுமே பேரலோகிராம் தான். ரெண்டுமே நமக்கு பேரலோகிராம். இப்போ நீங்கள் கவனிங்க, பேரலோகிராம் அப்படிங்கும்போது பாருங்கள், ஒரு சைடு 3x, இன்னொரு சைடு 18 கொடுத்துருக்காங்க. இன்னொரு பக்கம் 3y - 1, இன்னொரு பக்கம் 26 கொடுத்துருக்காங்க. நமக்கு பேரலோகிராம் அப்படிங்கும்போது ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். கரெக்டுங்களா? பேரலோகிராமில் ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். அப்போ இந்த ரெண்டு சைடும் ஈக்குவல், அதே போல் இந்த ரெண்டு ஆப்போசிட் சைடும் நமக்கு ஈக்குவல். ரைட்டுங்களா? அப்போ எப்படி வரும்னு பாருங்கள், 3xம் இந்த 18, இந்த 3x தான் 18. ஏன்னா இந்த ரெண்டு சைடும் ஈக்குவல் அப்படிங்கும்போது நமக்கு 3x is equal to 18 வரும். அப்போ what is x? x equal to 18/3 is equal to 6. x equal to 6. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் இது. இதில் எந்த வித காம்ப்ளிகேஷனுமே கிடையாது. ரைட்? ஓகே. நெக்ஸ்ட் பாருங்கள், இங்கே 3y - 1ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ரெண்டு சைடும் ஆப்போசிட் சைடும் ஈக்குவல்ல, பேரலல் அண்ட் ஈக்குவல் அப்படிங்கிறது தான் பேரலோகிராமுடைய கான்செப்ட்.
அப்போ 3y minus 1 is equal to 26 is equal to 26. Then 3y is equal to 26 plus 1 is equal to 27. Then y is equal to 27 by 3. அப்படின்னு போட்டோம்னா நமக்கு எவ்வளோ வருதுங்க 9. y equal to 9. அப்போ x equal to 6, y equal to 9 அப்படிங்கிறது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, அடுத்த கொஸ்டின் நம்ம பார்ப்போம். இந்த கொஸ்டின் பாருங்க, RUNS ரன்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் ஒரு பேரலோகிராம் தான். இந்த பேரலோகிராமுடைய இது ஒன் ஆஃப் த கான்செப்ட். இந்த மேலே கொடுத்துருக்க கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்போசிட் சைட்ஸ் வந்து ஈக்குவல், இந்த ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. இந்த கொஸ்டினில் பாருங்கள் டயகனலுடைய கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ டயகனல் கான்செப்ட் கொடுத்துருந்தா நீங்கள் என்ன பண்ணணும் பாருங்கள், டயகனல் பைசெக்ட் ஈச் அதர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். டயகனல் பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த பார்ட்டும் ஈக்குவல். சரிங்களா? அப்போ என்ன மீனிங், y plus 7 is equal to 20. கரெக்டுங்களா? y plus 7 is equal to 20. ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா இதில் x plus y equal to 16 கொடுக்குவாங்க. இதில் ரெண்டு வேரியபிள் இருக்குது. இதில் x and yன்னு ரெண்டு வேரியபிள் இருக்குது. இதில் y அப்படிங்கிற ஒரே ஒரு வேரியபிள் தான் இருக்குது. அப்போ இதில் சிங்கிள் வேரியபிள் இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு இதை சூஸ் பண்ணுங்கள். y plus 7 is equal to 20. அப்போ y is equal to 20 minus 7. 20 minus 7 is equal to 13. y equal to 13 அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடைக்கும். இப்போ இதில் ஒயினுடைய ஆன்சர் 13 கிடச்சிதுன்னா இந்த ஒயினுடைய வேல்யூ கொண்டு போய் இந்த ஈக்குவேஷனில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ இந்த ரெண்டு சைடும் ஈக்குவல் தான்ல. நமக்கு டயகனல் என்ன சொல்லியிருக்கிறோம், கான்செப்டே பேரலோகிராமில் டயகனல்ஸ் பைசெக்ட் ஈச் அதர் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். பைசெக்ட் ஆகுதுன்னா அப்படின்னா பைசெக்ட்னா கரெக்டாக ரெண்டு ஈக்குவல் பார்ட்டாக ஸ்ப்ளிட் ஆகுது. அப்போ இந்த x plus y is equal to 16. இந்த பார்ட்டு ஈக்குவல். அப்போ x plus y is equal to 16. y ஆல்ரெடி நமக்கு தெரியும் 13. அப்போ x plus 13 is equal to 16. அப்போ what is x? x equal to 16 minus 13 is equal to 3. அப்போ x equal to 3 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஆன்சர் வந்து. சரிங்களா? ரைட். நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் வா. இது கான்செப்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது சைட்ஸ் ஆர் ஈக்குவல், இது டயகனல்ஸ் ஆர் ஈக்குவல், அவ்வளோதான் கான்செப்ட். இதில் எது ஃபஸ்ட்டு இதை எடுக்கலாமா இல்லை இதை எடுக்கலாமா? இதில் x plus y is equal to 16, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா y plus 7 equal to 20. ஆனால் ஃபஸ்ட்டு இதுதான் உங்களுக்கு ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஏன்னா இதில் சிங்கிள் வேரியபிள் இருக்குது, இதில் டபுள் வேரியபிள் இருக்குது. சிங்கிள் வேரியபிள் இருக்கிறத நீங்கள் முதல்ல ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணுங்கள். சரிங்களா? நெக்ஸ்ட் போகலாம். ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி இந்த கொஸ்டின் பாருங்கள். இதில் ரெண்டு ட்ரையாங்கிள் வந்து நமக்கு ஒன்று மேலே ஒன்று மெர்ஜான மாதிரி நமக்கு காட்டியிருக்காங்க. இங்கே பாருங்கள் RISK அப்படிங்கிறது ஒரு ட்ரையாங்கிள், ரிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. RISK அப்படின்னு நான் கலரில் சேஞ்ச் பண்ணி காட்டியிருக்கிறேன். ஆக்சுவலாக இது ப்ளூ கலர், ஓகே ரெட்டு தான் கரெக்ட். இது காமன் சைடில் வந்து RISK அப்படிங்கிறது ஒரு பேரலோகிராம். அதே போல் CLUE அப்படிங்கிறது ஒரு பேரலோகிராம். கரெக்டுங்களா? ரெண்டு பேரலோகிராம் இதில் இருக்குது. இப்போ ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு பேரலோகிராமும் ஒன்று மேலே ஒன்று வந்து ஓவர்லேப்பிங் ஆன மாதிரி காட்டியிருக்காங்க. இப்போ நமக்கு தெரியும் இந்த RISK அப்படிங்கிற இந்த ரிஸ்க் அப்படிங்கிற இந்த பேரலோகிராம் மட்டும் எடுத்துங்க. இந்த க்ளூ அப்படிங்கிற பேரலோகிராமை நீங்கள் கண்ணிலேருந்து அப்படியே மறைச்சிடுங்க, அப்படியே ஹைட் பண்ணிங்க உங்கள் கண்ணிலே. RISK ரிஸ்க் எடுத்திங்கன்னா இது 120 டிகிரி அப்படின்னா இந்த ஆங்கிள் எவ்வளோ இருக்கும் நமக்கு? 60 டிகிரி. ஏன்? adjacent angles are supplementary. பாருங்கள் இது 120 டிகிரி அப்படின்னா இது எவ்வளோ தான் இருக்கணும்? இது 60 தான் இருக்கணும். இந்த ரெண்டு ஆங்கிளையும் ஆட் பண்ணால் நமக்கு 180 டிகிரி வரணும். அப்போ 60 தான் கொடுத்தாகணும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், இப்போ இந்த ட்ரையாங்கிள் எடுங்க. CLUE க்ளூங்கிற ட்ரையாங்கிளை பேரலோகிராம் எடுத்துங்க. அப்போ இது 70 டிகிரியாக இருந்தால் இந்த ஆங்கிள் எவ்வளோ இருக்கும் பாருங்கள்? 70 டிகிரி தான் இருக்கும். ஏன்? இந்த பேரலோகிராம் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். அப்போ இது 70னா இதுவும் நமக்கு 70 தான். இப்போ இது பாருங்கள், ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து வச்சிங்களா, இது சப்போஸ் இது O அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுப்போம். அப்போ ESO அப்படிங்கிறது ஒரு ட்ரையாங்கிள். இந்த ட்ரையாங்கிளினுடைய ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணி பாருங்கள், 180 டிகிரி. அப்போ டோட்டலாக 180 டிகிரியில் இது ரெண்டுமே 70 + 60 எவ்வளோ ஆச்சு? 130 டிகிரி போயிடுச்சு. 130 போயிடுச்சுன்னா வாட் இஸ் த
வேல்யூ ஆஃப் எக்ஸ் 50 degree. 50 டிகிரி. அவ்வளோதான். வெரி சிம்பிள் கொஸ்டின், வெரி சிம்பிள். பார்க்குறதுக்கு தான் டயக்ராம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும், பட் சால்வ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. பாருங்கள், 70 + 60 எவ்வளோ வருதுங்க? 130. 30 போயிடுச்சுன்னா x = 50 டிகிரி. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் போகலாம். ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ரெண்டு கொஸ்டினும் பாருங்கள். KLMN அப்படிங்கிறது ஒரு குவாடிலேட்டரல். இதில் கொஸ்டின் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த குவாடிலேட்டரல் ட்ரபீசியமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கொடுத்துருக்குற குவாடிலேட்டரல் ட்ரபீசியமா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்கன்னா நம்ம எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். குவாடிலேட்டரில் ஒரு பேர் ஆஃப் லைன்ஸ், ஒரு பேர் சைடு, அதாவது ரெண்டு அதனுடைய ஒரே ஒரு செட் ஆஃப் ஆப்போசிட் சைட்ஸ் பார்த்தீங்கன்னா பேரலாக இருந்தால்தான் அது ட்ரபீசியம். கரெக்டுங்களா? ட்ரபீசியமில் ஒன் ஆஃப் த அந்த பேரல் சைடில் ஒரு பேர் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைட் பேர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேரலாக இருக்கணும். பேரலாக இருந்தால் ட்ரபீசியம். இப்போ பாருங்கள், இங்கே 100 டிகிரி, இங்கே 80 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. 100 + 80 இது ரெண்டையும் நீங்கள் பாருங்கள். 100 + 80னா 180 டிகிரி. எந்த மாதிரியான ஒரு கண்டிஷனில் இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கோஇன்டீரியர் ஆங்கிள்ஸ் மாதிரியே இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கண்டிஷனில் இந்த கோஇன்டீரியர் ஆங்கிள் வந்து 180 டிகிரி நமக்கு வரும்? பேரலாக இருக்கும்போது தான் ஒரு டிரான்ஸ்வர்சல் பாஸ் ஆகும்போது நமக்கு 180 டிகிரி அப்படிங்கிற ஆங்கிள் கிடைக்கும். ஸோ நம்ம பேரலாக இருந்தால் பேரலல் லைனில் ஒரு டிரான்ஸ்வர்சல் பாஸ் ஆனிச்சு அப்படின்னா இதனுடைய ஆங்கிள் நம்ம எடுத்துட்டோம்னா, சப்போஸ் இது 100 டிகிரினா இது 80 டிகிரியாக தான் இருக்கும். பேரலில் பாஸ் ஆனால் தான் நம்ம கோஇன்டீரியர் ஆங்கிள் 180 டிகிரின்னு சொல்லணுங்கிறது மட்டும் நெசசிட்டி கிடையாது. 180 டிகிரி வந்திருந்தாலுமே கூட அந்த ரெண்டு லைனும் பேரலாக தான் இருக்குது, குறுக்க போகிறது டிரான்ஸ்வர்சலாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம மீனிங் எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்படி பார்க்கும்போது இந்த ரெண்டு லைனும் பேரலாக இருக்குது, இருந்ததுனால தான் இந்த டிரான்ஸ்வர்சலில் இந்த ரெண்டு ஆங்கிளையும் ஆட் பண்ணும்போது 180 டிகிரி வந்திருக்கு. சரிங்களா? அப்போ கொடுத்துருக்கக்கூடிய இந்த கிவன் KLMN அப்படிங்கிற அந்த குவாடிலேட்டரல் இட் இஸ் ஏ ட்ரபீசியம். கொடுத்துருக்கிறது ட்ரபீசியம் தான். சரிங்களா? கேட்ட கொஸ்டின் இது ட்ரபீசியமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆமாம், கொடுத்துருக்கிறது ட்ரபீசியம் தான். ஏன்னா கோஇன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆர் 180 டிகிரி. அதனால் இந்த ரெண்டு லைனும் பேரலாக வந்திருக்கு. இந்த ரெண்டு லைன் பேரலாக இருந்ததுன்னா கொடுத்துருக்கிறது ட்ரபீசியம் தான். ஓகே, நெக்ஸ்ட் போகலாம். அடுத்து பாருங்கள், AB அண்ட் DC ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று பேரலாக இருக்குது. அப்படின்னா ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஆங்கிள் சின்னு கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஆங்கிள் சி. இது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் பாருங்கள். இந்த ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று பேரலாக இருந்தால் இது உங்களுக்கு டிரான்ஸ்வர்சலாக, இது டிரான்ஸ்வர்சலாக இருக்கும்போது இது 120 இது எவ்வளோ தான் இருக்கணும் உங்களுக்கு? 60 டிகிரி. அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கொஸ்டின் பாருங்கள். இப்போ PQRS இட் இஸ் எ குவாடிலேட்டரல். ரைட்டுங்களா? குவாடிலேட்டரல். அடிஷ்னலாக ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. SP parallel to RQ அப்படின்றாங்க. SP is parallel to RQ. சரி, ஓகே. SP parallel to RQ அப்படின்னா என்னங்க? ஒரே ஒரு பேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேரலல் லைனாக இருக்குது, இன்னும் ரெண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் பேரலல் லைனாக இருக்குது. அப்போ இது என்ன ஷேப்? இது இட் இஸ் ஏ ட்ரபீசியம். இட் இஸ் ஏ ட்ரபீசியம். ட்ரபீசியம்னு பார்க்கும்போது இந்த ரெண்டு பேரலல் அப்படிங்கும்போது இது டிரான்ஸ்வர்சலாக இருக்குங்களா? அதே போல் இந்த ரெண்டு பேரலல் அப்படிங்கும்போது இது டிரான்ஸ்வர்சலாக இருக்குங்களா? அப்போ ஒரு பேரலல் அண்ட் டிரான்ஸ்வர்சல் கான்செப்டை இந்த ரெண்டு கேஸுக்கும் அப்ளை பண்ணுங்கள். இது 90 டிகிரி, அப்போ இது எவ்வளோ வரும் பாருங்க? 90 டிகிரி தான் வரும். என்ன ரீசன்? ரெண்டு ஆங்கிளும் பார்த்தீங்கன்னா நமக்கு கோஇன்டீரியர் ஆங்கிள். கோஇன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆர் சப்ளிமெண்ட்ரி. நமக்கு கிளியராக தெரியும். ஏன்னா இது டிரான்ஸ்வர்ஸ், இது பேரலல், இது டிரான்ஸ்வர்சல். அப்போ ரெண்டு 90 ஆட் பண்ணினா 180 டிகிரி. Similarly, these two angles are co-interior angles. Yes, sir. அப்போ இது 130னா அதோட பேர் எவ்வளோ வருங்க? சப்ளிமெண்ட்ரி பேர் 50 டிகிரி நமக்கு வந்துடும். சரிங்களா? அப்போ ஆங்கிள் S = 90 டிகிரி, ஆங்கிள் P = 50 டிகிரி அப்படின்னு நம்ம ஆன்சர் பண்ணலாம்ல? ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ரெண்டு கொஸ்டின் பாருங்கள். நம்ம இப்போ இந்த ப்ரோக்ராமுடைய எண்ட் ஆஃப் த ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். இந்த லாஸ்ட்டு ரெண்டு கொஸ்டின், இந்த ரெண்டு கொஸ்டின் பாருங்கள். இது ஒரு ரோம்பஸ் கொடுத்துருக்காங்க நமக்கு. ரோம்பஸ் எப்படி ரோம்பஸ்ன்னு நம்ம சொல்கிறோம்? ஆல் சைட்ஸாக ஈக்குவல். பாருங்கள், எல்லா சைடும் நமக்கு ஈக்குவலாக இருக்குது. ஆல் சைட்ஸாக இந்த மாதிரி ஒரு கோடு போட்டாங்கன்னா ஈக்குவல் நம்ம சொல்லியிருக்கோம். அதனால் ஆல் சைட்ஸாக ஈக்குவல்.
ஸோ ரோம்பஸுடைய ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டயகனல்ஸ் bisect each other. Diagonals bisect each other. ஜஸ்ட் அதனுடைய ப்ராப்பர்ட்டி மட்டும்தான் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ப்ராப்பர்ட்டி தெரிஞ்சிருந்ததுன்னா ஒவ்வொரு ஷேப்புக்கான ப்ராப்பர்ட்டி தெரிஞ்சிருந்தா அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த டைப்பில் எந்த கொஷின் இருந்தாலும் நம்மளால் சால்வ் பண்ண முடியும். ஜஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி மட்டும் நீங்கள் மைண்டில் செட் பண்ணிங்க. ஓகே, இப்போ பாருங்கள், ப்ராப்பர்ட்டி செட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ இது எக்ஸ், இந்த பக்கம் 5 கொடுத்துருக்காங்க. நமக்கு தெரியும் ரோம்பஸனுடைய டயகனல் வந்து பைசெக்ட் ஆகும் அப்படின்னு. அப்போ வாட் இஸ் எக்ஸ்? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5. பாருங்கள், எக்ஸ் ஈக்குவல் டு 5. இந்த பக்கம் என்ன இருக்கோ அதே தான் அங்கே வரப்போகுது. இப்போ இந்த எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5, அவ்வளோதான். இப்போ இந்த பக்கமும் 5 தான் இருக்கும், இந்த பக்கமும் 5 இருக்கும். அப்போ டோட்டல் லென்த் ஆஃப் த டயகனல் எவ்வளோ? இந்த டயகனல் 10 சென்டிமீட்டர், 10 யூனிட்ஸ், 10 யூனிட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த டயகனலுமே நமக்கு 2 டயகனலுமே நமக்கு பைசெக்ட் ஆகிருக்கும்னு படிச்சிருக்கோம். அப்போ இது ஒய், இது 12 அப்படின்னா வாட் இஸ் ஒய்? ஒய் ஈக்குவல் டு 12. அப்போ இந்த டோட்டல் லென்த் ஆஃப் த டயகனல் எவ்வளோ? 24 யூனிட்ஸ், 24 யூனிட்ஸ். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளுங்க. அதுக்கடுத்து பாருங்கள், இந்த சைடு 13, அப்போ இந்த சைடு எவ்வளோ இருக்கும்? 13. இந்த சைடு 13. ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ரோம்பஸில் ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். அப்போ இசட் ஈக்குவல் டு 13. இசட் ஈக்குவல் டு 13. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், ஒரு ரெக்டாங்கிள் கொடுத்துருக்காங்க. இது ரெக்டாங்கிள். ஆக்சுவலாக ஆர்இடிஇஎன்டி, டென்ட் அப்படிங்கிறது ஒரு ரெக்டாங்கிள் அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம கொஷின் கொடுத்துருந்தோம்னா நீங்கள் எப்படி சால்வ் பண்ணுவீங்க? இதை ரோம்பஸ்ன்னு கொடுத்தோம்னா நீங்கள் இப்படி தான் சால்வ் பண்ணணும். இதை நான் ரெக்டாங்கிள் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன்னா இதை நீங்கள் எப்படி சால்வ் பண்ணுவீங்கன்னு பாருங்கள். இப்போ டிஇஎன்டி இஸ் த ரெக்டாங்கிள். ரெக்டாங்கிளுடைய கான்செப்ட் என்ன? ரெக்டாங்கிளுடைய ஜென்ரலாக அது பேரலோகிராமுக்கு வர எல்லா கான்செப்டும் அதுக்கு அப்ளை ஆகும், எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் அதுக்கு அப்ளை ஆகும். அடிஷ்னல் ப்ராப்பர்ட்டி என்னென்னு பாருங்கள். இந்த கொஷின் நீங்கள் க்ளோஸாக கவனிங்க, இதனுடைய டயகனலை வச்சு தான் கொடுத்துருக்கான். இப்போ இந்த கொஷினில் டயகனல் வச்சும் கொடுத்துருக்கான், சைடு வச்சும் கொடுத்துருக்காங்க. இந்த கொஷினில் பாருங்கள், இதனுடைய டயகனலை தான் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. டயகனலுடைய ப்ராப்பர்ட்டி என்ன? ரெக்டாங்கிளுக்கு டயகனல்ஸ் ஆர் ஈக்குவல் அண்ட் பைசெக்ட் ஈச் அதர். கரெக்டுங்களா? டயகனல்ஸ் ஈக்குவல். டயகனல்ஸ் ஈக்குவலாக இருந்தால் பாருங்கள், இந்த டயகனலுக்கு 3x + 1ன்னு கொடுத்துருக்காங்க, இந்த டயகனலுக்கு 2x + 4ன்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன மீனிங்? டயகனல்ஸ் ஆர் ஈக்குவல்னா என்ன மீனிங்? அப்போ இந்த 2 ஈக்குவேஷனும் 2 சேம். இந்த 2 எக்ஸ்பிரஷனும் 3x + 1 = 2x + 4. கரெக்டுங்களா? ஏன்னா டயகனல்ஸ் ஆர் ஈக்குவல். அப்போ எப்படி வரும் நமக்கு? 3x + 1 = 2x + 4. ஓகேங்களா? அப்போ 3x - 2x, இந்த 2x இந்த பக்கம் வந்துடும், டிரான்ஸ்போசிங் ஆஃப் த நம்பர்ஸ், = 4. இந்த 1 அந்த பக்கம் போனால் -1. அப்போ 3x - 2x அப்படின்னா என்ன வரும்? x. 4 - 1 is 3. அப்போ x = 3. x = 3. இப்போ x = 3 இருந்தால் what is the value of 3x + 1? இப்போ x = 3 அப்படின்னா 3x + 1 எவ்வளோ வரும் பாருங்க? 3x + 1 3 into x ஓட வேல்யூ எவ்வளவு? 3. 3 into 3 + 1. 3 3s are 9. 9 + 1 = 10. 9 + 1 = 10. அப்போ டோட்டலாக இந்த ஒரு half of the part மட்டும் எவ்வளோ வருது பாருங்க? 10. அப்போ டோட்டல் லென்த் ஆஃப் த டயகனல் எவ்வளோ பாருங்க? 20, sir. 20 யூனிட்ஸ். 20 யூனிட்ஸ். ஸோ இதில் பாருங்கள் 2x + 4ன்னு இருக்குது. இப்போ இது ஈக்குவலாக வரணும், நமக்கு இதுவும் ஈக்குவலாக வரணும். செக் பண்ணிக்கலாம். இப்போ 2x + 4, 2x + 4, 2x + 4னா என்ன வரணும் பாருங்கள்? 2x + 4னா 2 into what is x? x அதே 3 தான், இதுக்கும் அதே 3 தான், ரெண்டுத்துக்குமே xனா xனுடைய வேல்யூ 3 தான். அப்போ 2 into 3 + 4. 2 3s are 6. 6 + 4 is 10. இப்போ இது 10 அப்படின்னா டோட்டலாக எவ்வளோ வருது? 20. அப்போ ரெண்டுமே 20 20ன்னு வந்துருச்சு. அப்போ டயகனல்ஸ் ஆர் ஈக்குவல். கிளியராக இருக்குங்களா? ஓகே. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். இதில் டோட்டல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த குவாட்ரிலேட்டரல்ஸ் நம்ம சொல்லியிருக்கிறோம். இந்த வீடியோவை நீங்கள் திரும்ப திரும்ப பாருங்கள். இந்த குவாட்ரிலேட்டரல்ஸினுடைய ப்ராப்பர்ட்டி, பேரலோகிராமுடைய ப்ராப்பர்ட்டி, இன்டீரியர் ஆங்கிள் ப்ராப்பர்ட்டிஸு, எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ப்ராப்பர்ட்டிஸு, கைட்னா என்ன, ரோம்பஸ்னா என்ன, எல்லாம் டீட்டெயிலாக நம்ம சொல்லியிருக்கோம். நீங்கள் திரும்ப திரும்ப பாருங்கள். இது எல்லாமே நீங்கள் பர்ஃபெக்டாக லேர்ன் பண்ணினா மட்டும்தான் நீங்கள் நெக்ஸ்ட்டு ஸ்டாண்டர்டு போகும்போது, கிளாஸ் 9th கிளாஸ் 10 போகும்போது இது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம். ஓகே, பாய்.